நாட்களில் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவ ஆராதனை என்பது பரிசுத்தத்தோடு இணைந்து பரிசுத்தத்தோடு ஒன்றி இருக்கிற ஒரு ஆழமான ரகசியம். 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல speak to all the congregation of the children of Israel and say to them, you shall be holy, for I the Lord your God I am holy. நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தமான கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு, ஹோலி என்கிற வார்த்தைக்கு குவாடோஷ் என்று சொல்லுவாங்க. QADOSH, குவாடோஷ். எக்ஸ்பான்ஷன் KAH-DOSH, காடோஷ். இந்த வார்த்தைக்கு எபிரேயத்தினுடைய மூல அர்த்தம் என்னவென்றால் set apart, set apart, dedicated to sacred purpose. ஒரு உன்னதமான உயர்வான வேலைக்காக தேவன் உங்களை அர்ப்பணித்திருக்கிறார். உன்னதமான ஊழியத்திற்கு தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை தான் வேதாகமத்தில் பரிசுத்தம் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம். பல நிலைகளிலே கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருந்தாலும் வசனத்தோடு ஒன்று இருந்தாலும் இன்றைக்கு கிறிஸ்துவ சபை என்பது பரிசுத்தம் என்கிற வார்த்தை அதிகமாக இந்த கடைசி நாட்களிலே பயன்படுத்துவதில்லை, அது பயன்படுத்த தெரிவதில்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிற பொழுது இந்த 7ஆம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? And you shall keep my statutes and perform them. I am the Lord who sanctifies you. உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நானே என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆகையால் உங்கள் கிரியைகளை நிறைவேற்றுங்கள். தேவன் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிற அந்த வல்லமையான பெரிதான கிரியையை நாம் நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்க வேண்டும். இது பரிசுத்தம் என்பது இஸ் நாட் a once in a life. வாழ்க்கையில ஒரே தரம் அல்ல. Growth in sanctification, that called growth in every word of God and every service and every time we worship the Lord. Notice the number of synonymous used in this passage: consecrate and holy, or from the same root, sanctifies. வசனத்தினாலே நாம் தேவனாலே புதுப்பிக்கப்படுகிறவர்களாய், தேவனால் மாற்றப்படுகிறவர்களாய் நாம் இருக்கிறபடினாலே தேவனோடு விசுவாசத்திலும் தேவ வசனத்திலும் ஒன்றியவர்களாய் நிலைத்திருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எப்படி தேவன் ஒரு பிள்ளைகளை பரிசுத்தமாக்குகிறார்? இந்த பரிசுத்தம் எப்படி நம்ம வாழ்க்கையில வருகிறது என்று பார்க்கிற பொழுது, dedicated to sacred purpose, holy, clean, morally or ceremonially pure. தேவனுடைய வார்த்தையை எடுத்து பிரசங்கிப்பதற்கு அல்லது மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை சொல்லுவதற்கு கூட நாம் தேவனோடு ஒன்றியவர்களாய் இணைந்தவர்களாய் இருப்பது மிக அவசியமான ஒரு காரியம். நீங்கள் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், நாம் எல்லாவற்றிலும் தேவன் விரும்புகிற அந்த பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிற பொழுதுதான் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சொல்லுகிற பொழுதும் அந்த கிரியை நிறைவேறுகிறதா இருக்கிறது நாம் பார்க்கிறோம். The word quadash means to set apart something or someone for a holy purpose. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபை, தேவன் நமக்கு அளித்திருக்கிற இந்த மேன்மை, கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஒரு பெரிய கிருபை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாராலும் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது, பகிர்ந்து கொள்ள முடியாது. ஒரு சாட்சி கூட சொல்ல முடியாது. இயேசு எனக்கு நன்மை செய்தார். இயேசு யாரு?
எனக்காக மரித்தார், சிலுவையிலே தொங்கினார். சரி, இயேசு உனக்காக மரித்தார், நீ இயேசுவுக்காக என்ன செஞ்சிருக்க? ஜனங்க கேட்பாங்க, இயேசு கேட்க மாட்டார். ஜனங்க நம்மளை பார்த்து கேட்கிறாங்க, இயேசு உனக்காக மரித்தார், ஜீவனை கொடுத்தார், உன்னை காப்பாற்றி இருக்கிறார், உனக்கு அற்புதம் செய்திருக்கிறார், அதிசயம் செய்திருக்கிறார். அந்த இயேசுவை குறித்து சொல்வதற்கு நீ என்ன தகுதி இருக்கிறது உனக்கு? Are you eligible? In what way you are proclaiming Jesus to others? மற்றவர்களுக்கு வேதம் சொல்லுது, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னை முற்றுமாய் கீழ்ப்படுத்துகிறேன். மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்குங்கும் போது கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சொல்வது எளிதான காரியம். பட் ப்ராக்டிக்கல் லைஃப் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதுக்காக தான் சொல்றாரு, இது நீங்கள் ஒரு விசேஷித்த ஒரு நோக்கத்திற்காக தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். Set apart something or someone for the holy purpose. Holiness is separation from everything profane and defiling. This is what the secret today. Holiness is separation from everything profane and defiling, and at the same time it is dedication to everything holy and pure. Dedicating எல்லாவற்றையும் நாம் பரிசுத்தமும் உண்மையும் உத்தமமாய் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தேவ இரக்கங்களை முன்னிட்டு அவர் நமக்கு சொல்லுகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? You shall be holy. பரிசுத்த ஆராதனை என்று சொல்லுவாங்க, ஹோலி சர்வீஸ் சொல்லுவாங்க சில இடங்களில். யூதருடைய ஆலயங்களுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செரிமோனியல் ட்ரெஸ்ஸே வித்தியாசமா ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. இந்த சினகோகுக்குள்ள வரும் பொழுது ஒரு உயர்ந்த வஸ்திரம், அதாவது ராஜ வஸ்திரம் என்று சொல்லுவாங்க. The ceremonial garments. They want to express their holy, inner holy to outer holy to everyone can see that. அவர்கள் நீ எடுத்து வேதாகமத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டு பகுதியில் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது பேதுரும் யோவானும் 3 மணி நேரத்தில் ஜெபாலயத்திற்கு ஜெபிக்கும்படியாய் கடந்து வருகிறார்கள். அவர்களை பார்த்த உடனே அந்த தாயின் கருவறை பிறக்கும் பொழுதே சப்பானியாய் பிறக்கிற மனுஷன் என்ன நினைக்கிறான், இவங்ககிட்ட பொண்ணு வெள்ளியும் ஏராளமா இருக்கு, ஆனா இவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. அவன் எதை பார்த்து ஏமாந்து போகிறான்? அவருடைய கார்மெண்ட், அவருடைய வஸ்திரங்களை பார்க்கிறான். அப்போ அந்த செரிமோனியல் கார்மெண்ட்ஸ் கிறிஸ்துவ ஆராதனைக்கு வருகிற பொழுதே ஜனங்கள் உங்களை பார்த்து சொல்வார்கள், இவர்கள் ராஜாவை ஆராதிக்க போகிறார்கள், ராஜாதி ராஜாவை ஆராதிக்க போகிறார்கள், மகிமை பொருந்தினவரை ஆராதிக்க போகிறார்கள். இவர்கள் செய்கிற ஆராதனை ஒரு புத்தி உள்ள ஆராதனை. They not satisfy our own heart, our own mind. உன்னுடைய இருதயத்தை ஒரு ஆராதனை திருப்தி செய்யுமானால் அது ஆராதனை அல்ல. உன்னுடைய இருதயத்தை அது பூர்த்தி செய்யுமானால் இந்த ஆராதனை நான் மகிழ்ந்திருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், திருப்தியா இருக்கிறேன், என் மனதில் அமைதியா இருக்கிறேன், எல்லாம் ஒரு மாற்றமாய் காணப்படுகிறது என்று சொல்லுவாயானால் அது உன்னுடைய நிலைமை. ஆனால் இந்த ஆராதனை வேதம் சொல்லுகிறது, நீ ஆராதிக்கிற ஆராதனையிலே தேவனாகிய கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். ஒவ்வொரு சபைக்கும் ஒரு தூதன் உண்டு. அந்த தூதன் இந்த ஆராதனையில மயங்கி அந்த தேவனுடைய சமூகத்தில் இவன் இந்த கிருபை எடுத்துக்கொண்டு போக வேண்டும், இங்கிருந்து வெளிப்படுகிற மகிமை எடுத்துக்கொண்டு போக வேண்டும், இங்கிருந்து வெளிப்படுத்துகிற தேவனை துதிக்கிற துதிகளை அந்த தூதன் எடுத்துக்கொண்டு போய் தேவனுடைய பாதத்திலே போட வேண்டும். அந்த ஆராதனை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு மனுஷனை திருப்திப்படுத்துவதல்ல, ஒரு மனுஷனை நிறைவுபடுத்துவதல்ல, ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்துவதல்ல ஆராதனை. நாங்கள் ஆராதனைக்கு போனோம், மனசு திருப்தியா இருக்கல்ல. ஆராதனை தேவன் பிரியப்படணும். நீ வந்து இங்கு உட்கார்ந்து கொண்டு அவருடைய முகத்தை பார்க்கிற பொழுது உன்னுடைய முகம் பிரகாசிக்க வேண்டும், அவரை பார்க்கிற முகம் பிரகாசிக்கணும். வேதம் சொல்றது, அவர்கள் அவரை கண்டார்கள், அவர்கள் முகம் வெட்கமடைந்து போகவில்லை, அவர் முகம் பிரகாசித்தன. இன்னைக்கு வாழ்க்கையில எனக்கு அன்பான தேவ சனமே, நீ இருதயத்தில் தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் உன் மனதிலே பிரகாசம் வெளிப்பட வேண்டும்.
உன் இருதயத்துல ஏதோ பெற்றோர்கள் உன்னை வற்புறுத்துகிறார்கள், இந்த சபைக்கு நான் வரவில்லை என்று சொன்னால், இந்த ஆராதனைக்கு வரலை என்றால் குடும்பத்திலே பிரச்சனை வரும் என்று சொல்லி அல்ல. உன் இருதயத்திலே நீ தீர்மானிக்க வேண்டும், நான் நல்ல இடத்துல தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய மனசும் உன் இருதயமும் கர்த்தரை ஆராதிக்க வர வேண்டும். இந்த சபையிலே நடக்கிற காரியங்களை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம், தேவன் கவலைப்படுகிறார். இந்த சபையை குறித்து தேவன் அக்கறை உள்ளவர். இந்த சபையை குறித்து தேவன் மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார். இந்த சபையினுடைய காரியங்கள் எல்லாம் அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீ இருதயத்தில் இவர்கள் வற்புறுத்துகிறார்கள், ஆகையால் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் செபிக்கவில்லை என்று சொன்னால் என் பெற்றோர்கள் என்னை திட்டுவார்கள், நான் ஒருவேளை உபவாசத்திற்கு கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் என் குடும்பத்திலே எனக்கு சங்கடம் வரும் என்று சொல்லி நீ உன்னுடைய கட்டாயத்தில், யாருடைய கட்டாயத்திலும் நீ இங்கு அமர்ந்திருப்பாயானால் இந்த ஆராதனை உனக்கு பிரயோஜனமாக இருக்காது. ஆவியானவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். அவர் உன் தாயின் கருவினை முன்குறித்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவம் என்பது மற்றவர்கள் சொல்லி வருவதல்ல. பெரிய பெரிய தேவதாசர்களை கேட்டு பாருங்க, எப்படி இந்த அருமையான ஊழியத்துக்கு வந்தீங்க சொல்லுவாங்க, நாங்க தானா வல்ல கிறிஸ்து எங்களை அழைத்திருக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பார், வாழ்க்கையில நீ மனம் திரும்பும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பார், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பார், கிறிஸ்துவோடு வாழும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுப்பார், வேதத்தை உன் இருதயத்திலே இணைத்து விடுவார், சத்தியத்தை உன் வாயில வைப்பார், அநேகர் கண்கள் காணும்படி அவன் எடுத்து பயன்படுத்துவார். இதுதான் கிறிஸ்துவனுடைய உண்மையான அழைப்பு. தேவை இருக்கும் பொழுது கிறிஸ்துவை தேடுகிற பொழுதும், தேவை முடிந்த பிறகு கிறிஸ்துவை விட்டு விடுவதும் அல்ல கிறிஸ்துவ ஆராதனை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை நாம் இருதயத்தில் அனுபவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், கிறிஸ்துவோடு நடக்கிறவர்களாய் நாம் பேச வேண்டும், கிறிஸ்துவோடு அமர்ந்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஆராதனை. நேற்று என்னுடைய ஒரு தெரிந்த நண்பர்கள் வந்திருந்தாங்க வீட்டுக்கு. அவர்களோடு சில நேரங்கள் நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவன் சொன்னாங்க, ஒரு ஊழியரை குறித்து நாங்கள் அந்த அப்படியே கான்வர்சேஷன் அப்படியே திரும்பி ஒரு ஊழியர் பக்கம் போயிடுச்சு. அப்போ சொன்னாங்க, ஒரு ஊழியர்காரர் இருக்காரு, ரொம்ப அற்புதங்கள் ஆண்டவர் அவர் மூலமா செய்கிறார் அப்படின்னு. நான் கேட்டேன், என்ன அற்புதம் செய்கிறார்? அவர் சொன்னார், அவர் ஜெபிக்கிற பொழுது தங்கம் வானத்திலிருந்து கொட்டுதான், பவுடர்லாம் கொட்டுதான், யார் தலைமையில கை வச்சாலும் அவங்க தலையில கொட்டுமா, அந்த தூளி அந்த மேல இருந்து அந்த தங்கத்தை தூசியை தள்ளி விட்டுட்டு அப்படியே அள்ளிட்டு போய் நகைக்கடையில் கொடுத்து அவங்க கடன் பிரச்சனை எல்லாம் தீர்த்தணும். அப்படி தேவன் அற்புதம் செஞ்சிருக்கிற அந்த ஊழியரை குறித்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். அப்படி இவர் அடுத்த தலையில கையை வச்சு தங்கப்படி கொட்டுச்சுன்னா இவரு ஜெபம் பண்ணி தங்கத்தை அழிக்க வேண்டியதானே, அடுத்தவங்க ஏன் காசு கேட்கிறாரு ஊழியத்திற்காக? சொல்லுங்கண்ணே. அதே ஊழியக்கார பத்தி தெரியும், தேவ மகிமையின் தோட்டம் என்று ஒரு தோட்டத்தை வாங்கும் போது அவர் கையில 10 ரூபாய் கூட இல்லை பேங்க் பேலன்ஸ். ஒவ்வொரு விசுவாசியும் கட்டாயமாய் 10,000 ரூபாய் கொடுத்தாதான் அந்த தோட்டம் வாங்க முடியும்னு சொல்லி நானும் 10,000 ரூபாய் கொடுத்தோம் ஒரு காலத்துல. இன்னைக்கு அவர் ஜெபம் பண்ணா தங்கம் போட்டதுன்னா வாங்குற 10,000 திருப்பி கொடுத்துட வேண்டியதானே. அப்ப தேவனை தேடுறது தங்கம் கொட்டம் இல்ல, தங்கமயமான வீதியில நடக்க போறோம். சொல்லுங்களேன், இங்க தங்கம் கொட்டுச்சுன்னா பிரச்சனை வேற எங்கவோ இருக்குன்னு அர்த்தம். ஆனா தங்கம் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். அப்படியே தங்க வள்ளி அந்த நடக்கிற இடமெல்லாம் தங்கத்திலேயே போட்டிருக்குமா வானத்துல. பக்தன் பாடுறோம், மன்னன் இயேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு, மனவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு, மன்னன் இயேசு வருகிறார் நீ மகிழ்ந்து பாடிடு, மனவாளன் வருகிறார் நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு, ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. பொற்பர மீதி அது பொற்பர மீதி, பழுகி கற்களும் அங்கே சொரித்திடுவே, ரத்தனங்களும் சிரிக்குதே, படிக பச்சை மரகதமும் பாடி மகிழுதே.
கடுகு பச்சை மருகதமும் பாடி மகிழுதே. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகிறார், நீ ஆனந்தப்படு. அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. பாடி 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 ஆனந்தித்திடு. பாடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆமென். அந்த நாளுக்காக காத்திருக்கிறோம். இங்கே கொட்டுதுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப சொல்றாரு, இந்த நாளிலே வேதம் சொல்லுகிற காரியம், நீங்கள் பரிசுத்தமா இருக்கிற அந்த பரிசுத்தத்தை தான் அவர் விரும்புகிறார். The holiness is separation from everything. வேதம் சொல்றது, நீ காண்கிற எதுவும் உனக்கு நித்தியம் அல்ல, காணாதவைகளே நித்தியம் என்று சொல்லுகிற பொழுது, நான் பார்க்கிற எதுவும் என்னோடு கூட வராது. சத்தமா சொல்லுங்க. எனக்குள்ள நான் மறைத்து தேவனோடு சேர்ந்து நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய விசுவாசம், நான் தேவன் பேர் வைத்திருக்கிற அன்பு, என்னுடைய பக்தி வைராக்கியம், கிறிஸ்துவுக்கு நான் வளர்ந்து கொண்டிருக்கிற விதம், இது எனக்கு தெரியாது. அதுதான் நிச்சயமான காரியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. காண்கிறது எதுவும் நமக்கு நித்தியம் அல்ல, காணாதவைகள். அப்ப இது காண்கிறதை ஒருவன் நம்புவது என்ன? தேவன் இதை செய்கிறார் ஆகையால் நான் நம்புகிறேன். இல்லை, அது நம்பிக்கை அல்ல. இயேசு கிறிஸ்துவோடு கூட சீஷர்கள் அநேகர் இருந்தாலும் அதில் ஒருவன் சொல்லுகிறான், நான் தான் இயேசு என்று சொல்லி, அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீர்கள், நான் தான் என்று சொல்லி அந்த கதவை வழியாய் திறக்காமே உள்ள வராரு பாருங்க. பார்த்தோன்னே எல்லாம் பயந்துடுறாங்க. நான் தான், கவலைப்படாது, பயப்படாதீங்க, நான் தான் சொன்ன உடனே, இயேசுவானால் உடைய காயங்கள் எங்கே, அந்த காயத்தில் என்னுடைய விரலை போட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன். அது இயேசு சொல்றாரு, ஒரு மனுஷன் தான் காண்கிறதை நம்புவது என்ன, ஒருவன் காணாததை நம்பும். அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாலே நீ கிறிஸ்துவை நம்பணும். உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடப்பதற்கு முன்பு நீ அவரை நம்ப வேண்டும். ஒரு வாழ்க்கையில ஒரு காரியம் நடைபெறும் முன்பு நான் நம்பணும் அவரை. என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு நன்மை செய்வார், அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார், அவர் என்னை நடத்துவார் என்று நம்ப வேண்டும். அதுதான் நம்பிக்கை. வேதத்தை வாசிக்கிற பொழுது அது எதை காண்பிக்கிறது நமக்கு என்று சொன்னால், in everything people or even objects such as anointing oil or the vessel may be consecrated holy to the Lord. இதை ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது ஜனங்கள் ஆகட்டும் அல்லது ஒரு பொருள் ஆகட்டும், அதாவது நாட்கள்ல ஆதி சபைகளில் எந்த ஒரு பொருளை பலிபீடத்துக்குள்ள கொண்டு வந்தாலும் அதை பரிசுத்தம் பண்ணி கொண்டு வருவோம். ஒரு பொருளை எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு வேண்டாம், ஒரு ஆடை பிடிச்சிட்டு வராங்க பலி கொடுக்க, அந்த ஆட்டை பரிசுத்தப்படுத்த கழுவணும். நீ பாரு, 38 வருஷமா ஒருத்தன் பெதஸ்தா என்கிற குளத்தின் அருகில் உட்கார்ந்து கொண்டிருக்காங்க. அந்த குளம் என்ன குளம்? இவர்கள் கொண்டு வருகிற பலிகளை அதை கழுவணும். ஆடு மாடுகளை கழுவணும், புறாக்களை கழுவணும், சேவல் கழுவப்பட வேண்டும். அதை ஆசாரியர்களை கொண்டு போது அவன் என்ன செய்வோம், அந்த பரிசுத்தம் தைலத்தை எடுத்து அதை எப்படி பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமோ அவைகளை பரிசுத்தமாக்குவோம். அந்த பரிசுத்தமாக்கின பிறகு அது சுத்தமாய் மாறுகிறது. உடனே மகா பரிசுத்த ஸ்தலத்தை கொண்டு போய் அந்த பலிகளை வெட்டுகிறார். அது தேவனுக்கு என்ன ரத்தத்தை பலிபீடத்தில் தெளிக்கிறார். அது பரிசுத்தமாக்கப்படுகிறது, பலி தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறது. அந்த பலி கொடுக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அதுல எந்த ஒரு பழுதுள்ளதையும் நீங்க கொண்டு வராதீங்க தேவனுக்குன்னு சொல்றேன். Any defect, anything is not in good condition, don't ever commit that for God. அவைகளை தேவனுக்கு என்று நீ ஒரு நாள் கொண்டு வராதீங்க. அபியாச பாருங்க, தேவன் எதை விரும்புகிறார், எப்படிப்பட்ட பலியை தேவன் விரும்புகிறார். ஒரு பலியவே அவர் அப்படி செலக்ட் பண்ணுகிற பொழுது, தேவன் தமக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை எப்படி தேவன் அழைப்பார்? நீ கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாய் அவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறவளாய், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று மற்றவர்கள் சொல்லுகிற பொழுது அவர் உன்னை கூர்ந்து கவனிக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு ஏற்ற பரிசுத்தம் இவரிடத்தில் இருக்கிறதா?
வாயினால் தேவனை துதிக்கிற இவர்கள் இருதயத்திலே எப்படி இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. கிறிஸ்து நல்லவர் என்று சொல்வது எளிதான ஒரு காரியம். உங்க வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கீங்களா? தினம் அனுபவிக்கிறோம். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர்னா ஏன் இயேசு மாதிரி மாறாம இருக்கீங்க? கிறிஸ்துவை போல ஏன் மாறல? இன்னும் என்ன தடை உண்டு? இன்னும் என்ன தடை? அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில. இந்த சபை ஆராதனை வருகிற பொழுது தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் ஒரு காலம் தேவனை தரிசிக்க முடியாது. சபை ஆராதனைங்கிறது ஏதோ 10 உட்கார்ந்துட்டு போறது இல்லை. உன்னுடைய போக்கையும் உன்னுடைய வரத்தையும் இது முதல் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். You are accountable. Each and every conversation, each and every transaction, each and every commitment, each and every dedication accountable in the Lord, in the sight of the Lord. We have to be very careful. வாஸ்து பாருங்க, யாத்ராகமம், Exodus chapter 30 verses 25. யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதனால் பரிமளக்காரன் செய்கிற தைலத்தை போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? உன்னை சுத்தமாக்குவதற்கு அந்த நாட்களில் ஆசாரியருடைய கைகளில பரிமள தைலம், அதாவது அனாயிண்டிங் ஆயில் என்று சொல்லுவாங்க, அபிஷேக தைலம் என்று சொல்லுவாங்க. அந்த தைலத்தை எப்படி தயாரிக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது, நான் சொன்ன பலிகளை செலுத்துகிற பொழுது பழுதற்றதை கொடுக்க கூடாது. சரிங்களா? பழுதற்றதை செலுத்தக்கூடாது. 22 இருந்து பாருங்க. The holy anointing oil. Moreover, the Lord spoke to Moses, saying, also take for yourself quality spices. என்னது? தரமுள்ள வஸ்துக்களை எடுத்துக்கொள். Quality spices. எதுக்காக இந்த குவாலிட்டின்னு சொல்றோம்னா, இதுல புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. தேவனுக்கு எல்லாமே மேன்மையா இருக்கணும்ங்கிறார். Everything first for God. எல்லாமே மேன்மையா இருக்கணும். பொதுவாக நம்ம கிறிஸ்துவை நம்ம ஒரு காரியத்தை அறிந்து கொள்வதற்கு யாராவது சொன்னா நமக்கு விளங்காது. பார்க்கிற பொழுது நாம் உணர்ந்து கொள்ளுவோம். இது பாரம்பரியமாய் காலகாலமாய் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். பொதுவாக நம்முடைய வழிகாட்டிகள் இருக்காங்க இல்லையா, நம்முடைய ancestors இந்த ஸ்பிரிச்சுவல் டைரக்ஷன், அவங்க பின்னால போகிற பொழுது அவங்க செய்கிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவன் அப்படின்னு பைபிள்ல வசனம் இருக்கு. ஆக நீங்கள் ஊழியக்காரர்கள் எண்ணெய் பூசி ஜெபிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம என்ன செய்வோம்? எண்ணெய் பூசி ஜெபிக்கிறதுக்கு எண்ணெயை கேட்போம். என்ன வாங்கலாம்? அவர் சொன்னார், தேங்காய் எண்ணெய் நல்லா இருக்கும், தேங்காய் எண்ணெய் நல்லா இருக்கும், நல்ல மாதிரி கொஞ்சம் பர்ஃப்யூமா இருக்கும், ஆனால் தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணுவோன்னு சொல்லி அவங்க யூஸ் பண்றாங்க. தேங்காய் எண்ணெய் நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு அந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி வரவங்களுக்கு எல்லாம் தேங்காய் எண்ணெயை ஜெபம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். தேவன் எனக்கு ஒரு கிருபை கொடுத்தார். அவருடைய சமூகத்திலே இந்த பரிசுத்த ஸ்தலங்களுக்குள்ள கால் வைத்து ஜெபிக்கிற காலங்களுக்குள்ள போகும்பொழுது நாங்கள் அந்த இடத்துல நான் பார்க்கிற பொழுது தேவனுக்கு செலுத்த வேண்டிய காரியம் என்று அவன் சொல்லுகிற பொழுது, பொதுவாகவே உலகத்திலேயே எல்லா ஔஷதம், அதாவது எல்லா மேன்மையான காரியங்களும் ஒரு எண்ணெய் இருக்கு. அது ஒளிவ எண்ணெய். இடித்து பிழிந்த எண்ணெய்ங்கிற போது அந்த ஒளிவ எண்ணெய் கிறிஸ்துவை குறிக்கிறதாய், ஒளிவ மரம் மூப்பர்களை குறிக்கிறதாய், கிறிஸ்தவத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறதாய் அது காணப்படுகிறது. ஒன்று. இரண்டாவது, அந்த ஒளிவ மரத்தினுடைய எண்ணெய் பார்க்கும் பொழுது 3 நிலைகளில் அந்த எண்ணெயை பிரிக்கிறாங்க. பொதுவா ஆலிவ் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரிஜெக்டட் பீசஸ், நல்ல தரம் இல்லாம பொதுவாக மரத்திலிருந்து விழுகிற கீழே விழுந்திருக்கிறதை எடுத்து அதுல மண் இருக்கும், தூசி இருக்கும், குப்பைகள் இருக்கும்,
அதை சும்மா அதை வந்து சும்மா ட்ரை பண்ணிட்டு அதை உடனே மிஷினில் போட்டு இப்படி கொட்டையோட விதையோட சதையோட ஆட்டி அதை பிழிஞ்சு அதிலிருந்து எண்ணெய் எடுக்கிறது, காய வச்சு எடுக்கிறது. அது வந்து பொதுவாக ஒளிவ எண்ணெய் என்று சொல்லுவோம். அடுத்தது அதை நல்லா ட்ரை பண்ணிட்டு அதில் 2வது குவாலிட்டி பிரிப்பாங்க, செகண்ட் குவாலிட்டி. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது தரம். கடைசியாக தரம் வந்து மிக்ஸ்ட், ஆல் மிக்ஸ்ட். 2வது கொஞ்சம் விசேஷமாக எடுத்து அதை பார்க்கும்பொழுது வெர்ஜின் ஆலிவ் ஆயில் என்று சொல்லுவோம், 2வது தரம். இதை விட பார்த்தீங்கன்னா மரத்தில் இருக்கும் பொழுதே அவைகளை கீழே விழாதபடி மரத்திலிருந்து அறுத்தெடுத்து அவைகளை எப்படி ப்ராசஸ், வேதாகமத்தின்படி எப்படி அதை பரிசுத்தப்படுத்த வேண்டும், அதை பரிசுத்தப்படுத்தி அந்த எண்ணெயை இன்னும் அதிகமாய் சுத்திகரித்து அது எந்த விதமான ஒரு தூசி குப்பைகள் இராதபடி அது மிகவும் பரிசுத்தமாக்குவது, எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆயில் என்று சொல்லி அதை என்ன செஞ்சாங்க, தேவனுடைய சமூகத்திலே படைக்க ஆரம்பித்தார்கள். எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆயில், ஆலிவ் ஆயில், வெர்ஜின் ஆலிவ் ஆயில், எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் என்று சொல்லுவோம். அப்ப 3வது தரம் கிறிஸ்துவுக்கு உகந்ததாக இருக்கிறது, நாம் படைக்கிற வழிகளுக்கு அது ஏற்றதா இருக்குன்னு சொல்லி நாம் என்ன செஞ்சோம், அதுக்கு பிறகு அந்த எண்ணெய் எல்லாம் தூக்கி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆயில் அந்த சபையில நாம் பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். ஏன்னா how we respect God the same way he respects us. He wants to heal us. He wants to make us his own children. அவருக்கு சொந்த ஜனமா இருக்கும்படி தேவன் நம்மை மாற்றுகிறார். இங்கே பாருங்க, also take for yourself quality spices, 500 shekel of liquid myrrh, of as much sweet smelling cinnamon, 250 shekel, that means in the bracket, 250 shekel of sweet smelling cane, 500 shekel of cassia according to the shekel of sanctuary, and a hin of olive oil. இது என்ன செய்யணும், இது வந்து அந்த ப்ராசஸ்ல அந்த டிகிரி டெம்பரேச்சர் அதை போட்டு காய்க்கிற அதை எண்ணெயாக செய்கிற பொழுது இதிலிருந்து இதைத்தான் வந்து ஆசாரியர்களுக்கு அது தைலமாய் கொண்டு வருகிறார்கள். அது தேவன் சொல்லுகிற முறைமையின்படி காலங்கள் எத்தனை மாறினாலும், எத்தனை காலங்கள் ஆனாலும், அது பழைய பாட்டுக்கும் புதிய பாட்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று காலங்களை பிரித்தாலும் அந்த நாட்களில் ஆசாரியர்கள் பயன்படுத்தின தைலம் இன்றைக்கும் அதே தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது எந்த மாற்றமும் இல்லை. நியாய பிரமாணங்களை தான் அவர் மாற்றினார் தவிர ஆசாரியனுடைய வழக்கப்படி எதையும் மாற்றல. அதனால்தான் கேட்கிறாங்க, நாங்கள் பலிகளை யாருக்கு செலுத்தணும், காணிக்கைகளை யாருக்கு செலுத்தணும், வரியை யாருக்கு செலுத்தணும், ராஜாவுக்கா தேவனுக்காங்கிற பொழுது அந்த மோசேயுடைய நியாய பிரமாணத்தின்படி என்ன செய்கிறார், ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கு செலுத்துது. அது மாற்றமே இருக்கு. அதே போல 10 குஷ்டர்கள் இயேசுவை காண வருகிற பொழுது நீங்கள் போய் உங்களுடைய ஆசாரியருக்கு காண்பீர்கள், மோசேயுடைய நியாய பிரமாணத்தில் எழுதி இருக்கிறது. அதை மாற்றவே இல்லை. என்ன நினைக்கிறோம், பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நினைக்கிறோம். இயேசு பழைய ஏற்பாட்டை மீறுகிறவர் அல்ல, அதில் இருக்கிற ரகசியங்களை எளிதில் புரிந்து கொள்ளுகிறபடி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதுதான் ஆவிக்குரிய ரகசியம். இங்கே இந்த தைலங்களை எல்லாம் செய்கிற பொழுது இந்த ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு விளக்கமாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். எரேமியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை திருப்பி கொடுங்க. Book of Jeremiah chapter 2 verses 3. சீக்கிரம் எடுத்து வாசி. இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதல் பலனுமாய் இருந்தது. அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகளானார்கள். பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப தேவனுடைய சமூகத்துல பாருங்க, ஒரே ஒரு காரியம் சொல்றேன். கிறிஸ்து என்னை முதல் என்னை தெரிந்து கொண்டார். என் குடும்பத்திலே அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிற இடத்துல அப்படியே இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன்
ஊழியத்திற்கு என்று குடும்பத்தில் நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறவங்க மட்டும் வந்துச்சு. ஊழியத்திற்கு என்று என்னதான் முதல் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதுக்கு பிறகுதான் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள வந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படியே இருக்கிற இடத்துல கண்ணை மூடுது. Thank you Lord. ஆவியானவர் சொல்கிறார், இஸ்ரவேலில் நான் உன்னை பரிசுத்தமாய் உன்னை தெரிந்து கொண்டேன். என்னுடைய விளைச்சலின் முதல் பலன் நீ. உன்னை தொடுகிறவன் பூமியில் இராதபடி அறுப்புண்டு போவான். In the name of Jesus. In the name of Jesus. The name of Jesus. Receive the anointing power. 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 தைலம், அபிஷேக தைலம் இப்பொழுது உனக்கு மேல் இறங்கட்டும். பெற்றுக்கொள். பெற்றுக்கொள். பெற்றுக்கொள் அபிஷேக தைலத்தை. பெற்றுக்கொள் அபிஷேக தைலத்தை. Receive the anointing oil. உன் தலையின் மேல் இப்பொழுது தைலம் இறங்கட்டும். தைலம் இறங்கட்டும். தைலம் இறங்கட்டும். அபிஷேக தைலம் உன்மேல் இறங்கட்டும். பெற்றுக்கொள். பெற்றுக்கொள். Receive it. Power. 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 Jesus. Thank you Lord. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறபடியினால், நீங்கள் என் முதல் பலனாய் இருக்கிறபடியினால், இந்த தேசத்தில் நான் உங்களை எனக்காய் தெரிந்து கொண்டேன். என் கரத்தினால் உண்டான மேன்மை உங்களுக்கு தந்தேன். நீங்கள் வெட்கத்தை காணாதபடிக்கு என் அபிஷேகத்தினால் உண்டான வல்லமை இந்த நாளிலிருந்து உங்களுக்குள் நீர் ஊற்றாய். அது பொங்கி எழும்பும். பொங்கி எழும்பும். உங்கள் கரத்தின் வல்லமையை அநேக புறஜாதிகள் இன்றைக்கு காண்பார்கள். இப்பொழுது வல்லமை உனக்கு மேல் இறங்குகிறது. வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள் அபிஷேகத்தை. 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 பெற்றுக்கொள். பெற்றுக்கொள். Yes. Yes. You are very special and precious in my sight, says the Lord Almighty. You will never be dismayed by anyone, because God created you. He chosen you. You are in His hand, in precious hand. No one have a right to touch you again. உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறார் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார். Thank you Lord. Thank you. God bless you. God bless you. Praise the Lord. God bless you. This is a privilege and honor, my dear children, those who respected His word. இந்த வார்த்தையிலே பார்க்கிற பொழுது 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் holiness 1:5 வாசிங்க. 1:5 முதல் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன்னை தாயின் கரு வயிற்றிலே உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படுவதற்கு முன்னே நான் உன்னை பரிசுத்தமாக்கினேன்.
உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசிகளாய் ஏற்படுத்தி இருக்கிறேன். ஹல்லேலூயா. எதற்காக தேவன் உன்னை பரிசுத்தமாக்குகிறார்? எதற்காய் தேவன் உன்னை தெரிந்து கொள்ளுகிறார்? ஜாதிகளுக்குள்ளே உன்னை தீர்க்கதரிசியாய் வைக்கும்படிக்கு. நீ தாயின் கருவிலே உருவாகும் முன்பு கர்த்தர் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. You are chosen by God. You are formed before your mother's womb. Praise the Lord. இரண்டாவது காரியம் சொல்றார். The basic idea is to be set apart to the Lord. The basic idea. கிறிஸ்துவ வாழ்க்கையில் நான் கிறிஸ்துவுக்காக நான் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும், கிறிஸ்துவுக்காக நான் அழைக்கப்பட வேண்டும், கிறிஸ்துவுக்காக இந்த சபையிலே நான் கனி கொடுக்கிறவனாய் மாற வேண்டும் என்று உன் இருதயத்தில் நீ தீர்மானிக்கிற பொழுது தேவன் சொல்கிறார், இவைகள் எல்லாம் கர்த்தர் முகாந்திரம் இல்லாமல் ஒன்றும் செய்வதில்லை. அவர் எந்த ஒரு காரியத்தை வீணா விருதாவா செய்வதில்லை. நீ இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருப்பதற்கும், கர்த்தர் தாயின் கருவிலே உன்னை முன் குறித்ததற்கும், கர்த்தர் உன்னை உருவாக்கினதற்கும், உன்னை கர்த்தர் பயன்படுத்துவதற்கும் ஒரு ஆழமான ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் என்னென்று சொன்னால், தேவன் உன்னை தெரிந்து கொண்டது ஒரு அவருடைய திட்டமாக இருக்கிறது, அவருடைய தீர்மானமாக இருக்கிறது, அவருடைய வழி நடத்துதலாக இருக்கிறது. என வேதம் சொல்றது, அவருடைய சித்தம் இல்லாம இங்க ஒருவரும் வர முடியாது சபைக்குள்ள. You cannot please man. You cannot please the servant of God, but you should please God. Amen. மனுஷனை பிரியப்படுத்தும்படியாய் நீங்கள் ஊழியம் செய்யாமல் தேவனை பிரியப்படுத்துங்க. இந்த சபைக்கு வருகிற பொழுது நாம் இருதயத்திலே முதலாவது சுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். We should not have anything in our heart. We must make ourselves free and perfect and make perfect holiness to God. Always we please God all the time. We do not see the people, what they are saying, what they are talking against. You don't want to see that, but we want to be here with God's calling. தேவனுடைய உன்னதமான அழைப்பின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் என்று அறிந்து கொள்வோம். ஆமென். Praise the Lord. ஏன்னா இந்த காரியத்தை பார்க்கிற பொழுது, how many of you ready to receive this call? அதுதான் கேள்வி. நான் தேவனை அழைத்திருக்கிறார், ஆனா சொல்லுவோம், ஆண்டவரே கொஞ்சம் வேலை இருக்கு, 2 ஏர் மாடை வாங்கி இருக்கிறேன், புதுசா ஏர் மாடு வாங்கி, நிலத்தை வாங்கி இருக்கிறேன், மாடு வாங்கி இருக்கிறேன், புதுசா இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குது. இதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. அவர் அழைக்கிற பொழுது ஓடி வரணும், யாரா இருந்தாலும் சரி. இல்லையா, முடியல, கை கழுவிட்டு போயிட்டே இருக்கணும். அவர் சொல்ல, அவனை கூப்பிடல, நான் உன்னை கூப்பிட்டேனா, நீயா தான் வந்த, டைம் இல்லைன்னு சொல்லாத. This is not a excuse, lame excuse. This is all lame excuses. சொல்லாத, நேரம் இல்லைன்னு சொல்லாத, இல்ல வேற ஏதாவது காரணங்களை சொல்லாத. தேவனுடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் அழைச்சிருந்தா உடம்பை சரி பண்ணி கொண்டு வருவார். ஒரு காரியம் சொல்லுவாங்க, முண்டி குதிரைக்கு சலுக்கிறதே சாக்குன்னு சொல்லுவோம், பாத்துறீங்களா? ஒரு முறை என்னாச்சு, ஒரு வெளுக்கிறவர் துணி துவைக்கிறார் பாருங்க, அவர் ஒரு கழுதையை வாங்கினார். சொன்னார், எத்தனை தான் நாம சுமந்து போறது என்று சொல்லி ஒரு கழுதையை வாங்கி அது மேல துணியெல்லாம் போட்டு கொண்டு போனா அதை இழுத்துட்டு போகும், கூடவே போலான்னு ஆசைப்பட்டு போறாரு. இந்த கழுதை என்ன செய்து அங்கங்க இடக்கு பண்ணுது பாருங்க. அவரு துணிகளை கொண்டு போலான்னு சொல்லி பார்க்கிறாரு, சரியா இல்லை, இதுக்கு ரொம்ப இடைஞ்சல் பண்ணுது. உடனே என்னாச்சு, வேற ஒரு ஆளுக்கு வித்துட்டார். இந்த கழுதை சரியில்லை, இந்த கழுதை நீங்க ஓட்டிட்டு போங்கன்னு வித்துட்டார். அதை வாங்கினவன் யாரு? உப்பு விற்கிறவன். அவன் இந்த கழுதை மேல உப்பு மூட்டை ஏற்றி கொண்டு போறான். இந்த கழுதைக்கு வழக்கமா இந்த துணி துவைக்கிற எங்க கொண்டு போவார், துணியை ஓட்டிட்டு ஆத்துக்கு தான் போவார். இந்த கழுதை நேரம் ஆத்துக்குள்ள இறங்கிடுச்சு உப்போட. கொஞ்ச தூரம் ஆத்துல போய் நின்னோன்னு அடிக்கிற தண்ணியில உப்பெல்லாம் கரைஞ்சு போச்சு. கழுதைக்கு ரொம்ப குஷி. அடாடா, இவன் மூட்டை ஏத்தனா, கொஞ்ச நேரத்துல மூட்டை எல்லாம் லேஸ் ஆயிடுச்சு, முதுகு லேஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப குஷியா திரும்பி பார்க்கணும். அவன் தலையில அடிச்சுக்கிட்டான். ஐயோ, இந்த கழுதை வேண்டாம்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், வேற ஒருத்தர் வித்துட்டான். அவன் யாருன்னா மண்ணை ஏற்றி ஒரு ஊருக்கும் அடுத்த ஊருக்கும் மணல் கொண்டு போறவன். அவன் இந்த பக்கம் ஒரு மூட்டை, அந்த பக்கம் ஒரு மூட்டையை போட்டான். இந்த கழுதை நைஸா தண்ணிக்குள்ள இறங்கிடுச்சு.
அது தெரியாது. தண்ணியில் ஏறினா மண் இன்னும் வெயிட் ஜாஸ்தியாகும். கழுதை உங்களுக்கு அந்த மாதிரி அங்க தப்பிச்ச கழுதை இங்க மாட்டிக்கிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு உண்மையில் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன்னு சொன்னா you don't try to neglect or you try to transform it. என்னுடைய பொறுப்பை நான் தட்டி கழிக்கிறவனாய் அல்ல, தள்ளி விடுகிறவனாய் அல்ல. தேவன் எனக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன்னு சொன்னா அந்த சுதந்திரத்தை நான் பயன்படுத்துகிறவனாய் இருக்கணும். அப்பதான் கிறிஸ்துவில் பிரியப்படுவார். ஒரு காரணம் சொல்லக்கூடாது. முகாந்திரம் வேதம் அழைக்கப்பட்டவர் அநேகர் சொல்றாரு, இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வாங்க, இவங்களுக்காக ஒரு பெரிய பந்தியை நான் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறேன். அப்ப ஆயத்தமாக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வேதத்திலிருந்து ரகசியம் சொல்லுகிறது 10 பேர் கிறிஸ்து மணவாளனுடைய வருகைக்காக தங்களை ஆயத்தமாக்கினவர்கள். மணவாளன் வருகைக்காக தங்களை ஆயத்தமாக்கினவர்கள். அப்ப பாத்தீங்கன்னா அந்த 5 பேர் பார்த்தா புத்தியோடு கூட மணவாளனுக்கு என்ன பிடிக்கும், மணவாளனுக்கு என்ன பிடிக்காது, வரும்போது என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாதுன்னு திட்டமும் தெளிவுமாய் அறிந்தவர்களாய் தங்கள் தீவெட்டிகளை எரிகிறதாய் பாத்திரத்திலே எண்ணெய் ரொப்பிட்டே வந்தாங்க. ஆனால் மற்ற 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் செஞ்சாங்க, காசை வச்சுக்குவோம், தேவைப்படும் போது எண்ணெயை வாங்கி ஊத்திக்குவோம்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. ஆனால் மணவாளன் வர தாமதிக்கிற பொழுது, தீவெட்டி அணைந்து போகிற நிலைமைக்கு வருகிற பொழுது சொல்றாங்க, சிஸ்டர் 2 பேரும் ஒரே ஊழியத்தில் இருந்தோம், 2 பேரும் ஒரே பாட்டை பாடினோம், ஒன்னா வரிசை பண்ணோம், ஒன்னா கையை தட்டினோம், ஒன்னாவே ஆட்டோல வீட்டுக்கு போனோம். ஆனா இப்போ என்னுடைய எண்ணெய் குறைகிறதா இருக்குது, என்ன செய்யலாம், கொஞ்சம் கொடுங்க. அந்த அம்மா சொன்னாங்க, ரொம்ப விவரமானவங்க, உங்களுக்கு வேணும்னா உங்களோட காசு இருக்குல்ல, எண்ணெய் பாத்திரத்திலே சேர்க்கிற பொழுது நீங்க காசை சேர்த்தீங்க, சபைக்கு வராம வேலை வேலைன்னு ஓடுனீங்க, காசு நிறைய பையில இருக்கு, ஆனா இப்ப எண்ணெய் இல்லை, தேவை என்ன பண்ணுங்க, போய் வாங்கி கொள்ளுங்க, காசுக்காரத்துல கொடுத்து அந்த எண்ணெயை வாங்கிக்கன்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி போயிட்டாங்க. அப்ப மணவாளன் எண்ணெயை தேடி போறாங்க, மணவாளன் வருகிறார், எரிகிற தீவெட்டியோடு இருக்கிறவங்க மணவாளன் தன்னோடு அழைத்து கொண்டு போயிட்டார். இந்த புத்தி இல்லாதவர்கள் வெளியே நின்று கொண்டு இருக்கிறான். திரும்பி அவங்க எங்கேயோ சுத்தி கித்தி என்னமோ பண்ணி வந்து கதவை தட்டுகிற பொழுது மணவாளன் கதவை திறக்கல என்கிற ஒரு ஊமையை இயேசு சொல்லுகிறார். அப்ப இந்த கடைசி காலங்களிலே உங்களுடைய ஏற்ற பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிற பொழுது அந்த பரிசுத்தம் தேவனால் எப்படி உண்டாகிறது, அந்த பரிசுத்தத்தை தேவன் நமக்கு எப்படி கொடுக்கிறார் என்று சொன்னால், யார் ஆயத்தமாய் இருக்கிறார்களோ, those who ready to his call. இந்த ரெடிங்கிற வார்த்தைக்கு பாத்தீங்கன்னா ஷாக்வாட் என்று சொல்லுவாங்க, SHAQAD, ஷாக்வாட். ஷாக்வாட்னு சொன்னா ரெடி, நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம் என்று அர்த்தம். அதோட எக்ஸ்பான்ஷன் SHAH, ஷாக், KAHD, ஷாக்கார், ஷாக்கார். ஷாக்வாட்ங்கிற வார்த்தைக்கு வாட்சிங், கவனித்து பார்த்தல் என்று அர்த்தம். எதை கவனித்து பார்க்கிறோம்? மணவாளன் வருகையை கூர்ந்து கவனிக்கிறவர்களாய், வாட்சிங் என்று அர்த்தம். வாட்சிங். அடுத்தது வேக்கிங், WAKING, வேக்கிங். ஹாஸ்டனிங், HASTENING, ஹாஸ்டனிங். ஆன்டிசிபேட்டிங், எதிர்பார்த்திருத்தல் என்று அர்த்தம். ரெடிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம், ரெடினா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். மணவாளன் வருகிற பொழுது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். சொல்றாரு, வீட்டின் மேல் இருக்கிறவன் எதையாவது எடுக்க வீட்டிற்கு கீழ் இறங்க வேண்டாம். மணவாளன் வந்தா அப்படியே போயிடுவோம்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எந்த நிமிஷத்திலும் மணவாளன் வருவார். இப்ப சபைக்கு வந்துட்டோம், என்னென்ன பொருள் வீட்டுல இருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருப்போம், சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன பொருள் வீட்டுல இருக்கு, என்னெல்லாம் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி சபைக்கு கூட வராம வீட்டுல சாமானத்தை சேர்த்து வச்சுமே, அதெல்லாம் அங்கதான் இருக்கும். இப்ப இயேசு இந்த நேரத்துல வராரு, 11:45 கரெக்டா வராரு. எவ்வளவு பேர் ரெடியா இருக்கு? கையை தூக்குவாங்க. ஆனா வீட்டுல இருக்க பொருளை யோசித்து பாருங்க. இதுதானே? சொல்லுங்க சத்தமா. புதுசா வாங்கின புடவை என்ன கட்டக்கூட இல்லை. எப்படி ஆண்டவரே வந்தீங்கன்னா நான் போவேன். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கவலை. ஆனா உன்னை பத்தி கவலைப்படுறவர் சொல்றாரு, ரெடியாரு. ஆன்டிசிபேட்டிங்.
சரியா? இப்ப மாணவ பிள்ளைகள் தானே, யூஸ் தானே. எப்ப எஸ்எல்சி எக்ஸாம் தெரியுமா? மார்ச்சா? இப்போ வரப்போகுது பரீட்சை. இப்போ எக்ஸாம் டிகிரி ஸ்டூடெண்ட். எப்போ எக்ஸாம்? இப்போ நவம்பர். இப்போ ஏசமி நீங்க வந்து எவ்வளவு வருத்தப்படுவீங்க? எவ்வளோ படிச்சேன், பரீட்சை எழுதாம ரொம்ப சந்தோஷம், அப்பா தொலைஞ்சது தனியன்னு போயிட்டே இருக்கும். சரியா? இப்ப கூட்டா நல்லது, இன்னும் படிக்கிற வேலை மிச்சம். அது ஒரு கவலை. பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு முன்னால போனா, இவ்வளவு எழுதுறதுக்கு முன்னால 2 நாள் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பரீட்சையாவது எழுதிருக்க மாட்டேன். சரிதானே? அப்ப இயேசு சுவாமி சீக்கிரம் வரப்போகிறார். பிலிப்பைன்ஸ்ல இன்னொரு சுனாமி வீசிச்சு, 1200 பேர் செத்து போயிருக்காங்க. அந்த ஊரே நாசமாயிடுச்சு. புதுசா ஒரு பேர் வச்சிருக்காங்க அதுக்கு. சரிதானே? பயங்கரமா கேத்ரின் என்கிற ஒரு புயலை விட 2 மடங்கு மோசமா இருந்துச்சாம். 1200 பேர், approximately the government declared 1200 people dies. ஆனா எவ்வளவு இருக்கும்? எங்க தண்ணியில போனதுதான் கணக்கா? இனிமேதான் கணக்கு எடுக்க போறாங்க. அந்த மாதிரி ஒரு சூறாவளி காற்று வீசி அந்த ஊரையே நாசம் பண்ணிருச்சு. எவ்வளவு நிமிஷம் ஆகும் அந்த காற்று இங்க வர்றதுக்கு? எலியா ரதத்தோட சுழல் காற்றுல போறோம்னா அது சுனாமியை விட 3 மடங்கு பெருசு. ரதத்தோட அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுகிறான் எலியா போது. எவ்வளவு தேவனுடைய வல்லமை பாருங்க. அப்ப இன்னைக்கு நாம் பார்க்கிற காரியங்கள், நடைபெற்று கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்க பார்க்கிற பொழுது உலகத்துல பாருங்க. அடுத்த வாரம் 17 அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதியா? 17ஆம் தேதி ஒரு பெரிய ரேலி பிஜேபி காரன் நடத்த போறான், நரேந்திர மோடி ரேலி. அதற்கு நேற்று முந்தா நேற்று ஒரு ஹோமம் நடத்திருக்காங்க பேலஸ் கிரவுண்ட்ஸ்ல. அந்த ரேலி சக்சஸ் ஆகணும். அது வந்து ஜனமுடைய பார்வைக்கு. இந்த இடத்துல அத்தனை ஸ்வீட்டும் அப்படியே ஸ்வீட் பண்ணிட்டு போயிடும், அத்தனை எம்பி சீட்டுன்னு சொல்லி அவங்க ஒரு ஹோமத்தை ரகசியமா நடத்தி இருக்கிறாங்க. எத்தனை ஆவிகள் இருக்கோ அத்தனை ஆவிகளையும் கட்டவிழ்த்து விடுவதுதான் நோக்கம். பூமியில் எத்தனை ஆவிகள் இயேசு ஊழியக்காரர்களாய் கட்டப்பட்டு தெரியுமா உங்களுக்கு? ரகசியம் தெரியுமா? நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம்னா பல ஆவிகளை தேவன் கட்டி வைத்திருக்கிறார். இந்த கூட்டம் நடத்துவதற்கு எந்த தடையும் வரக்கூடாதபடி எல்லா ஆவிகளையும் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் கட்டி வச்சிருக்காரு. அதனால சுதந்திரமா தேவன் ஆராய்ச்சிருக்கோம். அந்த ஓம் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா எல்லா ஆவிகளையும் கட்டவிழ்க்கிறது. யோசிச்சு பாருங்க. நீங்க பார்க்கிற ஐடியா வேற, ஐடியாலஜி வேற, நாங்க பார்க்கிற ஐடியா வேற. ஒரு காரியம் நடக்குதுன்னா அந்த செய்தியில பார்க்கறோம், இது பின்னால என்ன இருக்குன்னு சொன்னா அவருடைய நோக்கமே அதுதான். எல்லா அந்தகார ஆவிகளையும் கட்டவிழ்த்து விடுறது, தேசத்துக்கு மேல கட்டவிழ்த்து விடுறது. பார்த்தா அந்த தேசத்துல பார்த்தா அமைதியில் இல்ல, சண்டை. ஒரு கூட்டத்துக்கு விரோதமா இன்னொரு கூட்டம். 3-4 நாட்களா போலீஸ் அபிஷியல்ஸ், ஹோம் மினிஸ்டர் மண்டையை வச்சுக்கிறாங்க. எப்படிப்பட்ட இது கொடுக்கலாம்? நாட்டுல முதல்ல இருக்கிறவர் யாரு? பிரசிடென்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎம், பிரைம் மினிஸ்டர். இவங்க 2 பேருக்கு கொடுக்கிற பாதுகாப்பை விட அதிகமா கொடுக்கணும்னு டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பாதுகாப்பை கொடுக்க முடியுமா? அந்த ஒரு பாதுகாப்புக்கு ஒரு நாளைக்கு செலவு பண்ண வேண்டிய காரியம் 20 முதல் 40 லட்சம் ரூபாய். பிரைம் மினிஸ்டர் இங்க வந்துட்டு போனார்னா 40 லட்சம் ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் லாஸ். 5 அடுக்கு 6 அடுக்கு பாதுகாப்பு. அந்த தெருவில் நடக்கணும்னா போலீஸ் கண் பார்வையில் தான் நடக்கணும். பில்டிங் மேல எல்லாம் போலீஸ் போடுவோம், போகிற ரோட்டெல்லாம் போலீஸ் போட்டுருவோம். இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பட்டணத்தை அவங்க கையில் எடுத்துக்குவாங்க. ISI ஒரு 500 பேர் உள்ள போந்துருவாங்க. மார்க்கெட் பகுதி அங்க இங்க ஜனங்க என்ன பேசுறாங்க, என்னென்ன பேசிக் கொள்ளுகிறார்கள், பிரைம் மினிஸ்டர் இவங்களே பேசி ரிப்போர்ட் எடுத்து அனுப்புறாங்க. உங்களுக்கு தெரியாது ISI பிளான். உளவுத்துறை, இந்தியாவில் உளவுத்துறை கொஞ்சம் மந்தமா தான் நடந்து முடிந்த பிறகு சொல்லுவாங்க, இதுக்கு நாங்கள் கேள்விப்பட்டோம், அதுக்குள்ள கொண்டு வெடிச்சிருச்சு. பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிற ISI சேட்டலைட் மூலமா கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆன்டி டெரர் ஆக்ட் அவங்களுக்குள்ள வரக்கூடாது, வெளியே போய் எல்லாம் செய்யணும். இன்றைக்கு சிஸ்டமேட்டிக் RSS சிஸ்டமேட்டிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, பூமிக்கு அடியில் இருக்கிற எல்லாம் கட்டப்பட்டிருக்கிற அந்தகார பிசாசுகளை கட்ட அவிழ்ப்பது, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய்
இஸ்லாமியர்களுக்கு விரோதமாய் கட்டுகளை அவிழ்த்து விட்டு தேசத்தில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி ஜனங்களுக்குள்ள சண்டை வம்புகளை உண்டு பண்ணி கடைசியில இந்த கவர்மெண்ட்டை பிடிப்பது. இதுதான் அவனுடைய திட்டம். எந்த இடத்துலையும் ரகசியமா நடக்கும். தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சி பார்த்து முன்னால கிட்டத்தட்ட 400 பேர் கேரளாவிலிருந்து வர வச்சு மந்திரவாதி வச்சு இரவும் பகலும் பூஜை பண்ணாங்க. வட மாநிலத்திலிருந்து ஒரு புள்ளியை எடுத்துட்டு வந்து அங்க ரத்தத்தை சிந்தி நடத்தினாங்க. இன்னும் அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கும், தெரியாது. கோடி ரூபாய்களை செலவழித்து அந்த யாகத்தை நடத்தி நீ உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. உட்கார்ந்துட்டு தேவனுடைய திட்டம் அல்ல, தேவனுடைய நோக்கம் அல்ல, சுய எண்ணங்களை நிறைவேற்றிக் இது தேவனுடைய வெளிப்பாடுகள். எப்படி ஆட்சியை பிடிக்கிறாங்க, எப்படி தேசத்துல கலக்கங்களை கொண்டு வராங்க, எப்படி கவலை. ஒரு குடிமகனுக்கு ஒரு கவலை வருதுன்னா அந்த கவலைக்கு காரணம் என்ன? சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள். நினைக்கலாம் வெங்காயம் விட 100 ரூபாய்க்கு போச்சுன்னு யோசிக்கும் போது என்ன நினைப்பீங்க? பொதுவா மழை வந்துச்சு, பயிர் வெங்காயம் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அதான் இல்லை. உருளைக்கிழங்கும் வெங்காயமும் ஒரு வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணணும். இப்ப நீ யூஸ் பண்ணி இருக்கிற வெங்காயமும் உருளைக்கிழங்கும் போன வருஷமோ அது முந்தின வருஷமோ விளைந்தது. வெளிநாடுகளுக்கு கான்ட்ராக்ட் போட்டாச்சு. இங்க விற்கிற வெங்காயத்தை அங்க பெங்கால்ல இருந்து கொண்டு வரான், பங்களாதேஷ்ல இருந்து கொண்டு வரான் வெங்காயத்தை. இதை விட அங்க விலை ஜாஸ்தி. 100 ரூபாய் அங்க 140 ரூபாய் கிலோ. இம்போர்ட் பண்ண முடியுமா? ஏற்கனவே எல்லாம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியாச்சு. போதுமான அளவுக்கு இருக்கு. சரி, எல்லாம் யார் பதுக்கி வச்சிருக்காங்க எல்லாம் போய் உளவுத்துறை போய் எல்லாம் கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வந்தாச்சு. திரும்பி வெங்காயம் 20 ரூபாய்க்கு விற்கணும்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்து வெங்காயத்தை மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணியாச்சு. விவசாயிகள் வெங்காயங்களை டீலர்ஸ் கொடுத்தாச்சு. அவன் 80 ரூபாய்க்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்கான் இன்னமும். காரணம் என்ன? அதாவது உங்களுக்கு தெரியாம ஒரு அந்தகார லோகாதிபதிகள் உலகத்துல இருக்கிறான். ஒரு நாள் கிறிஸ்தவர்கள் அவனோடு போராடி கொண்டு இருக்கிறோம். நீ நினைக்கிறீங்க ஒரு குடும்பம் நல்லா சந்தோஷமா 4 நாள் இருந்தா 5ஆவது நாள் பிசாசுக்கு பொறுக்காது. ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவோம். எந்த தேசத்துல அமைதி இருக்குதோ அங்க குழப்பத்தை உண்டு பண்ணுவோம். எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் அமைதியை குலைப்பதுதான் பிரச்சனைகளை உண்டாக்குவது. இவங்களே போய் சமாதானம் பண்ணி பிரச்சனையை தீர்ப்பது, பிரச்சனை உண்டாக்குவது, இதெல்லாம் டாக்டிக்ஸ். நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? என்னை கர்த்தர் தேசத்திலே தெரிந்து வைத்திருக்கிறார். நாங்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறோம். இதெல்லாம் எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. பாருங்க, இந்த ரெடி ஆயத்தம் என்கிற காரியத்தை பார்க்கிற பொழுது டு பி ஸ்லீப்லெஸ், தூக்கமே வராது. நாங்க ஆயத்தமா இருக்கோம்னு சொன்னா நிம்மதியா தூங்குறதா? சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு வர போறா எவ்வளவு பேர் தூங்குவீங்க படுத்து அன்னைக்கு ராத்திரி? சொல்லுங்க. இயேசு வர போறார், இன்னைக்கு வருவார், நாளைக்கு வருவார், நாளைக்கு வருவார் அப்படின்னு ஒரு சின்ன அடையாளங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். வேதாகமத்துடைய காரியம்லாம் நிறைவேறுகிற மாதிரி அப்படி நெருக்கமா இருக்கு. உணரணும், ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. ஆண்டவர் உணர்த்துறாரு, ஜெபம் பண்ணு, நான் வரப்போறேன், ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணுங்கிற மாதிரி எல்லா விசுவாசிகளுக்கும் உணர்வு வருதுன்னு வச்சுங்க. தூக்கம் வருமா? சொல்லுங்க. அப்போ ரெடி, that means ஷாக்வாட் வார்த்தைக்கு டு பி ஸ்லீப்லெஸ், நித்திரை நமக்கு கண்களுக்கு தூரமாய் இருக்கிறது. alert, alert, vigilant, on the lookout. அதாவது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது. வந்துட்டாரா, on the lookout, தீவிரமாய் பார்த்து கொண்டிருப்பது. To care for watchfully. This verb occurs 12 times, including Psalms 127:1. எடுத்து வாசிங்க. சங்கீதம் 127 முதல் வசனம். கர்த்தர் வீட்டை கட்டாராயே, அதை கட்டுகிறவரின் பிரயாசம் விடுதா. கர்த்தர் நகரத்தை காவாராயே, காவலாளர் விழித்திருக்கிறது விடுதா. Praise the Lord. இந்த சங்கீதம் 127 என்ன சொல்லுது? கர்த்தர் நகரத்தை காப்பாராகில் எத்தனை காவலாளிகள் விழித்திருந்தால் அது விருதா. உங்களையும் என்னையும் காக்கிறவர் யாரு? வேதம் சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்மை
மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். எவ்வளவு மேன்மையான தேவன் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா, கர்த்தர் நகரத்தை காப்பாராகில் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா. அதை எரேமியா புஸ்தகத்துல 31ஆம் அதிகாரம் 28 திருப்பிக் கொள்ளுங்க. எரேமியா 31:28. அப்பொழுது கட்டவும் நாட்டவும் நான் ஜாக்கிரதையாக இருப்பேன். I will watch over them to build and to plant, says the Lord. இது இடிக்கிற கட்ட, அதாவது பிடுங்கிறதுக்கு உரிமை உள்ளவர், இடிக்க உரிமை உள்ளவர், கட்டுறதுக்கும் உரிமை இருக்கு. இடிக்கிறது யாரு? அவிசுவாசமான கூட்டத்தை. யாரை கட்டுகிறார்? விசுவாச சந்ததியை கட்டுகிறார். Praise the Lord. உங்களுக்கு அப்ப இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது நாம் எப்படியாய் தேவனாலே காக்கப்பட்டு எப்படி வழிநடத்தப்படுகிறோம். அப்போ future prosperity of Judah, future prosperity of Judah. உங்களை கட்டுகிறவர் யாரு? கர்த்தர் கட்டுவார். உன் பிரயாசம் விருதாம். கர்த்தர் தான் உன்னை கட்ட போறார், கர்த்தர் தான் உன்னை காக்க போறார், கர்த்தர் தான் நடத்த போறார். உன்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் விருதமா இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அது இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லி தட்டுமா? எரேமியா 1:10 திருப்பிங்க. எரேமியா 1:10. பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் இன்றைய தினம் நான் உன்னை ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னோட இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறார். Praise the Lord. Hallelujah. உன்னை கட்டுகிறவர் தேவனாகிய கர்த்தர். ஆமென். அடுத்த காரியமாக, God's word is a dynamic and creative force that will accomplish this purpose. தேவன் எதை உன் வாழ்க்கையிலே நிறைவேற்ற சித்தமுள்ளவராய் இருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தைகள் மிகவும் வல்லமை உள்ளதா இருக்கிறதை பார்க்கிறோம். God's word is a dynamic and creative force. Creative force, உருவாக்குவதற்கு அவ்வளவு வல்லமை உள்ள வார்த்தை. Dynamic force. அப்போ அதே போல accomplish his purpose. அவர் எதை நினைக்கிறார் அதை நிறைவேற்ற அந்த வார்த்தை போதுமானதா இருக்கு. என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் அந்த வார்த்தை மாறாது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க வேகமா. வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே. Praise the Lord. அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து அவர் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். Praise the Lord. இப்ப பாருங்க, இந்த வார்த்தை 55ஆம் ஏசாயா 55 10-11 வசனங்களை வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் 9ஆம் 10ஆம் தேதி 2012 நான் செய்தியை கொடுத்துருக்கேன். வாக்குத்தத்தமா கொடுத்துருக்கேன். எவ்வளவு பேர் எழுதி வச்சிருக்கான்னு தெரியாது. ஐசையா 55:10-11 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி 2012 கொடுத்துருக்கேன் செய்தி. எவ்வளவு பேர் ஞாபகம் இருக்கு தெரியாது. பட் இன்னைக்கு ரீகால் அதே ஆண்டவர் நினைப்பூட்ட விரும்புகிறார். Praise the Lord. அப்போ இந்த வார்த்தைகளை நாம் கவனித்து பார்க்கிற பொழுது இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகிற காரியம் பார்த்தா ஜெரேமியா repeatedly use this verb to root out and to pull down, to destroy and throw down, to build, to plant. திரும்ப திரும்ப சொல்லுகிற இந்த வார்த்தைகளை எரேமியா மட்டும் தான் சொல்றார். ஏன்னு சொன்னா எப்போதுமே தேசத்திலே ரெண்டு கூட்டத்தார் இருப்பாங்க.
யாரை பிடுங்குகிறேன், அழிக்கிறேன், நிர்மூலமாக்குறேன்னு சொல்றாரு. யாரை கட்டுகிறேன், எழுப்புகிறேன், உருவாக்குகிறேன்னு சொல்றா. ரெண்டு கூட்டத்துல அந்த எரேமியாவுக்கு தேவனுடைய வார்த்தை வருது. பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும். ஆனா அதே சமயம் சொல்றாரு, இதோ நான் கட்டவும் உருவாக்கவும் இருக்கிறேன். இந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா நீங்க பார்க்கணும். எரேமியா 18ஆம் அதிகாரம் 7 தொடங்கி 9, எரேமியா 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கூட பார்க்கலாம். 31ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 42:10 இருக்கு. எரேமியா 18 7 முதல் 9, ஜெரேமியா 18:7-9, ஜெரேமியா 24:6, ஜெரேமியா 31:28, ஜெரேமியா 42:10. இவைகள் எல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இப்போ இந்த வசனங்களை ஏதாவது ஒண்ணு வாசிக்கலாம். ஒரே ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஃபார் யுவர் கைண்ட் ரெஃபரன்ஸ். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். யாரு விளங்கிட்டீங்களா? இதுதான் எரேமியாவுடைய தீர்க்கதரிசனத்துல பெரிய ஹைலைட் தான். யாரை இடிப்பாரு தெரியாது, யாரை கட்டுவாரு தெரியாது, யாரை நாட்டுவாரு தெரியாது, யாரை பிடுங்குவாரு தெரியாது. அவர் அவர்களுடைய இருதயத்தின்படி கர்த்தர் செய்வார். நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய போராட்டம், ஆண்டவரே நான் கட்டப்பட வேண்டும், அப்ப செய், கீழ்ப்படி, உன்னை பரிசுத்தமாக்கிக்கொள், கிறிஸ்துவுடைய பரிசுத்தத்தில் இன்னும் அதிகமாய் வளருகிறவர்களாய், மேலோங்கி நிற்கிறவர்களாய் உங்களை மாற்றிக் கொள்ளுங்க. தேவனிடத்துல இந்த வளருகிற பொழுது என்ன நடக்கும்னா, என்ன காரியங்கள் இருக்கோ அதை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆவியில் உணர்த்துகிற பொழுது we cannot say the counter to the Lord. இல்லையா? சரி, ஆவியில் உணர்த்துற நீ வளர்றதுக்கு இதாமா தடையா இருக்கு அப்படின்னா, அப்படி ஆண்டவரே சரி என்ன வளர்றதுக்கு என்ன எப்படி நடத்தணுமோ நடத்துங்க. I want to grow in the spirit, I want to be the perfection. அந்த dedication, the submission is very important for God. இங்கே this consecrate and holy or from same root sanctified became the third use of the same word. The basic concept expressed here is one of being set aside for God's use and His use only. தேவனுக்காக பயன்படுத்தும்படியாய் கர்த்தர் உங்களை தெரிஞ்சிருக்கார். இது ஒரே ஒண்ணுதான் காரணமா இருக்கு. இது ஒண்ணுதான் நோக்கமா இருக்கு. பல நேரங்களில் நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது விளங்காது. தேவன் ஒரு மனுஷனை அழைச்சிட்டார், வாழ்க்கையில எந்த கடினமான காரியத்தை கடினமா உழைச்சி எதை செய்தாலும் அதை பார்த்தீங்கன்னா எந்த காரியம் விளங்காது. அவருடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிறகு, அவர் ஊழியத்தில் நம்ம தேவன் தெரிந்து கொண்ட பிறகு, அந்த ஊழியத்தில் நடக்கிற பொழுது அது எந்த காரியம் செஞ்சாலும் அது நடக்காது. சொல்ற பாருங்க, only the God's use and His use only. அவருடைய பிரயோஜனத்திற்காக, கர்த்தர் எதற்காக நம்மளை கொண்டு நீங்க உட்கார வச்சுக்கிறீங்கன்னா அவருடைய பிரயோஜனத்திற்காக. நம்ம யோசிக்கவே கூடாது. இட்ஸ் நாட் ஃபார் அவர் ஓன் யூஸ். நான் இங்க உட்கார்ந்துக்கிட்டு இரவு பகலும் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உபவாசமா இருக்கிறேன், என்னை வருத்துகிறேன், நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நெருக்குகிறேன்னா சரிப்பா, எதுக்காக? நான் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், சரி, நிறைய காரியம் செய்யணும், சரி, எல்லாம் செஞ்சா என்ன செய்ய போறேன்? அங்க வர போறேன். அதுக்கு முன்னாடியே இப்பவே ஆயத்தமாக்கிக்க. சரியா? என்ன கடைசியில என்ன செய்ய போற? உலகத்துல ஓடி 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 கடைசி எங்க வந்து சேர போறீங்க? ஒரு ஓட்டத்தின் துவக்கத்தை பார்க்கிற முடிவு நல்லது. வேதம் சொல்லுது. எப்படி ஆரம்பிச்சேங்கிறத எப்படி முடிக்கிறேங்கிறதான் பெருசு. ஒலிம்பிக்ல ஓடும்போது பாருங்க, 2 ரவுண்டுல வந்துகிட்டே இருப்பான், ஸ்லோவா ஸ்டடியா வந்துகிட்டே இருப்பான் பாருங்க. கடைசியில மாடு யாரையும் சட்டை பண்ணாம யார் முன்னால ஓடுறான் யார் பின்னால வர்றான் பார்க்காம மாட்டுக்கு போயிட்டு இருப்பான்.
முன்னால ஓடுற எனர்ஜி வந்துருமா, அப்படியும் அப்படியும் இப்படியும் பார்த்து ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவான். அவனுடைய கான்பிடென்ட், அதான் ஒரு புக்ல படிச்சேன், பந்தயத்துல ஓடுகிறவன் எல்லாம் ஓடுவான், எதை பத்தியும் கவலைப்படாம நான் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையோடு ஓடுறவன் தான் ஜெயிப்பான். பாத்துருக்கீங்களா? அவாடு ஓடிட்டு இருப்பான் பாருங்க. எனக்கு நான் ஓடுறது ரொம்ப பிடிக்கும். நான் ஓடுறது இல்லை, ஓடுறவங்களை பார்த்தா பிடிக்கும். சபை விட்டு இல்லை, ஒலிம்பிக்ல, சரியா? அது போல சபை விட்டு போறவங்க தான் பிடிக்காது, சுத்தமா பிடிக்காது. ஓடிக்கிட்டே இருப்பான் பாருங்க. அந்த முதல்ல ஓடுறவன் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு அளவுக்கு அவன் பின்னால 2 பேர் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது இவனுக்குள்ள என்ன ஆகும், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடும். முடியுமா, இவன் வந்துருவானோ அவன் வந்துருவானோ நினைச்சுவான். he want to increase the pressure. அப்ப இவனுடைய பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது he lose the direction, he lose the confidence, he lose his own will power. ஆனா வரவன் கடைசியில வரவன் எதை பத்தியும் கண்டுக்காம கடைசியில எங்க வர, யார் ஓடுறா யார் வராது அபாட்டு வந்து தட்டிட்டு போயிட்டாரு. கடைசி ரவுண்ட் எடுப்பான் பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கு அந்த கிரீடம் உண்டு, நிச்சயம் உண்டுங்கிறவன் யாரையும் பார்க்க மாட்டான். தன்னை துரத்துகிறவன் யாரு, தனக்கு முன்னால ஓடுறவன் யாரு, யாரு அவனுடைய எய்ம், அவனுடைய கோல், அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன், நான் இந்த பந்தயத்தில் வெற்றி பெறுவேன். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதான் பைபிள் இருக்கு. பந்தயத்தில் ஓடுகிறவனா ஓடுவான், ஆனா ஜெயிக்கிறவன் யாரு? 100 பேர் ஓடனா ஒருத்தர் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க முதல்ல வந்தான்னு. அதே போல ஓடுகிறவன் எல்லாம் ஓடுவாங்க, ஆனா கிரீடத்தை பெறுகிறவன் ஒருவன் தான். அதான் வாடுகிற கிரீடத்தை பெறுகிறான். நீங்களும் வாடாத கிரீடத்தை பெறும்படி ஓடுகிறீங்க. சொல்லுங்களேன். நமக்கு ஒரு கிரீடம் இருக்கு, அது என்னது? வாடாத கிரீடம். என் பின்னால யார் வரா, என் முன்னால யார் ஓடுறா, என் கூட யார் ஓடுறா, இந்த ஓட்டத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னை துரத்துறவன் யாரு, என்னை விரட்டுறவன் யாரு, என்னை பார்த்து முறைக்கிறவன் யாரு, என்னை பார்த்து கெட்ட வார்த்தை பேசுறவன் யாரு, எதை பத்தி எனக்கு நான் எனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன். என்னை நடத்துகிறவர், என்னை அழைக்கிறவர், என்னை பலப்படுத்தி ஓட செய்கிறவர் என் தேவனுள்ள தேவனாகிய கர்த்தர். அந்த நம்பிக்கை உடையவன் எவனும் அவன் வாழாத ஜீவ கிரீடத்தை பெறும்படி ஓடுகிறான். ஆமென். அந்த நம்பிக்கையுடைய உன்னை கர்த்தர் எழுப்புகிறார். அப்போ இந்த நாளில் பார்க்கும்போது நான் வளருகிறவராய் மற்றவர்கள் குறித்து அல்ல, மற்றவர்கள் என்னை குறித்து என்ன பேசுகிறார்கள், மற்றவர்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்கள், மற்றவருடைய கண்கள் என்ன எப்படி இருக்கிறது என்பதல்ல, உன்னை காண்கிறவர் இஸ்ரவேலின் தேவன் உன்னை காண்கிறார். என்ன சொல்றது? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் உன் இருதயத்தை பார்க்கிறவர் தேவனாகிய கர்த்தர். அவருக்காக நீ ஓடுங்க, மனுஷனுக்காக ஓடாதீங்க. இங்க ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க. However, notice that in verse 7 we are told to consecrate or sanctify ourselves, and 8th word God says he is the one who does the sanctifying. The farmer finds its capacities in the later. ஒரு மனுஷன் ஒரு பயிரை விளைவிக்க போறான். இது நல்ல காலம், விளைக்கிற தானியத்தை விளைவிக்கிற காலம்னு சொல்லி ஒரு ஃபார்மர் நிலையத்துல ஒரு விதையை போடுறான், விளைக்க போறான்னு சொன்னா அவன் எப்ப பார்ப்பான்னா அதன் முடிவை பார்ப்பான். விதைக்கும் போது he cannot calculate. 100 விதையை விதைச்சிருக்கோம், 100 செடி முளைக்கும், ஒரு செடியில 100 போட்டா கூட 100க்கு 1,00,000 ஆயிரம் நினைக்கவே முடியாது அவனால. அது லட்சம் கோடிகளாய் கூட மாறலாம். ஒண்ணுமே முளைக்காம கூட போனான். விதைக்கிறவன் ஒருவன், நீர் பாய்ச்சுகிற ஒருவன், விளைய செய்கிற தேவன். விதைப்பவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிற நாளும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே. சொல்லுங்களேன். விதைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. தண்ணி ஊத்துறவர் ஒருத்தர், விளைய செய்கிறவர் ஒருத்தர். உன்னுடைய கையில ஒண்ணுமே இல்லை. Nothing is in your hand. Don't ever put your efforts for your own ability. Submit yourself to God. He will take control of your life. Amen. Yes. விதைப்பவனாலும் அல்ல, நீர் இறைப்பவனாலும் அல்ல, விதைப்பவனாலும் அல்ல, நீர் இறைப்பவனாலும் அல்ல, விளைய செய்யும் தேவனானே, விளைய செய்யும் தேவனானே, அகிலத்தை நான் செய்தேன், இந்த
இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும், எனக்கு எல்லாமே கைகூடும். அல்லேலூயா. உன்னுடைய பிரயாசம் அல்ல, எல்லாம் தேவனுடையதாக இருக்கிறது. ஆகையால் அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை நீங்கள் நிறைவேற்றுகிற பொழுது, அவர் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிற கிரியைகளை நீங்கள் நிறைவேற்றுகிற பொழுது, மாறாதவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர், வல்லமை உள்ளவர், பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய அந்த தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே the emphasis in the word sanctify and holy is a position. is on position. இவர்கள் பரிசுத்த சாதி, ராஜரீக ஆசாரிய கூட்டம். இந்த பரிசுத்தம் என்பது தேவனுடைய இடத்துல ஒரு பொசிஷன் கர்த்தர் கொடுக்கிறார். பரிசுத்தம் என்பது உங்களுக்கும் தேவனுக்கும் மாத்திரம் தெரிந்த ஒரு ரகசியம். நீ பரிசுத்தமா இருக்கியா பரிசுத்தமா இல்லையாங்கிறது தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. ஆனால் அதை அவர் பார்த்து உனக்கு ஒரு இடத்தை கொடுக்கிறார். இவர்கள் என்னுடையவர்கள். These are my people, chosen people, holy nation. உங்களை பத்தி சொல்றார். அப்போ ஒரு மனுஷனுடைய பொசிஷனை பார்க்கிற பொழுது தேவன் உயர்த்துகிறார், தேவன் வழி நடத்துகிறார். அதுதான் அந்த நிலைமையிலிருந்து நம்ம என்ன செய்யணும், மாற்றப்படணும். தேவன் சொல்றார், இது சரியல்ல, இந்த பாதை சரியல்ல, இந்த வழி சரியல்ல, நீ வேறு மாற்று பாதையில கடந்து போ, நான் அங்கே உன்னை தெரிந்து கொள்வேன், அங்கே உன்னை வழி நடத்துவேன், அங்கே உன்னை உயர்த்துவேன்னு சொல்லும் போது சரியா ஆண்டவரே. ஏன்னா அவர் நம்மளை நடத்துகிறார், வழி நடத்துகிறார், சகல சத்தியத்தை நம்ம வழி நடத்துகிறார். ஆனால் நம்முடைய சுயத்தை நாம் வைக்க முடியாது, நம்முடைய எண்ணங்களை வைக்க முடியாது, நம்முடைய யோசனைகளை சொல்ல முடியாது. இந்த வழிதான் ஆண்டவரே எனக்கு நல்லா இருக்கு, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்க என் கூட வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன், ஏதாவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? அவர் கேட்பாரா? யோசிச்சு பாருங்க. அப்ப திரளான சாதிகளை நடத்துகிறவர் உன்னை அழைக்கிறார், பரிசுத்தமாய் உன்னை அழைக்கிறார், வளரும்படியாக உன்னை அழைக்கிறார். அந்த அழைப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் இங்க 7:8 சொல்ற, consecrate yourself therefore and be holy, for I am the Lord your God, and you shall keep my statutes and perform them. I am the Lord who sanctifies you. உன்னை பரிசுத்தமாக்கின கர்த்தர் நானே. ஆகையால் நீங்கள் வளருகிறவர்களாய், பரிசுத்தத்திலே வளருகிறவர்களாய், பக்தியிலே வளருகிறவர்களாய், விசுவாசத்திலே வளருகிறவர்களாய், வசனத்திலே வளருகிறவர்களாய், நீங்கள் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும். தான் தேவன் சொல்றார். கடந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் வளர்ந்திருக்கிறேன். எவ்வளவு பேர் கேட்குங்க? ஐ grown myself. போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. நான் வளர்ந்திருக்கேன். எவ்வளவு சொல்ல முடியும்? ஐ grown up in my spirit. இப்போ நான் ஜெபிக்கிற பொழுது பிரதர், ஒரு திட்டத்துக்காக ஜெபிக்கிறேன், பிளான் பண்ணி ஜெபிக்கிறேன், ஒரு காரியத்தை முன்வைத்து ஜெபிக்கிறேன், ஒரு காரியத்தை எழுதி வைத்து ஜெபிக்கிறேன். ஒரு ஜெபிக்கும் போதாக ஒரு உணர்வு வருது எனக்குள்ள. I feel something says to my heart, do this in the prayer time, do this, do that, don't go that side, do this here, this in this place, this very precious place. உணர்த்துறாங்க, யாரோ தள்ளுறாங்க, இங்க போ அங்க வான்னு யாரோ தள்ளுறாங்க. pressure, somebody is pressurizing me. That is guidance, that is a growth in your life. ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கு. ஜெபம் பண்ணாம சாப்பிட மாட்டேன். எப்படி இருக்க? ஜெபம் பண்ணாம ஜெபம் பண்ணிட்டு தான் சாப்பிடுறேன். என்ன ஜெபம் பண்ற? எனக்கு ஆத்திரம், உங்களுக்கு ஸ்தோத்திரம். தட்டில் வச்சோன்னு சோறு ஆறிடும்ல, அதுவா ஜெபம்? That is not a prayer. ஆண்டவரே, எவ்வளவு பேருக்கு சாப்பாடு இல்லை, இந்த உடம்பு என்ன கொடுத்துருக்கீங்க, இதை ஆசீர்வதிங்க, உமக்காக நான் ஓடணும், உமக்காக ஜெபிக்கணும், இந்த ஆகாரம் ஆசீர்வதிங்க. சத்தம் போட்டு ஜெபம் பண்ண வேண்டாம். என்னுடைய நண்பர் அருள்ராஜ் சொல்லுவார், எப்போதுமே சாப்பிட்டுட்டு ஏர்போர்ட்டுக்கு வரணுமா, ஒரு பாஸ்டர் வீட்டில் டேபிளில் சாப்பாடெல்லாம் வச்சிருக்கிறாங்க, ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் அவர் ஜெபம் பண்ணி முடிக்கிறது லேட்டாகும், நீங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்புன்ட்டார். இவங்க போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏர்போர்ட் வந்துட்டாரா, ஃபோன் வருதான், பாஸ்டர் எங்க இருக்கீங்க? ஏர்போர்ட் வந்துட்டோம், ஜெபம் முடிச்சு பார்க்குற உங்களை காணாமே, ஃப்ளைட் விட்டுருப்பாரு இன்னைக்கு. அதுவா ஜெபம்? யோசிச்சு பாருங்க. ஜெபம் பண்ணணும், ஆவியில ஜெபம் பண்ணணும், அனல்ல ஜெபம் பண்ணணும், இல்லைன்னு சொல்ல. எல்லாத்துக்கும் ஒரு முறை, மெத்தட் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒரு மெத்தட் இருக்குல்ல. பேர் என்ன சொல்றது?
அப்பத்தை ஆசீர்வதித்து சீசர்களை கொடுத்து முடிஞ்சு போச்சு. ஆசீர்வதிச்சார். ஆண்டவரே இதை ஆசீர்வதிங்க. முடிஞ்சு போச்சு. Everything there is a method. Prayer, intercessional prayer, prayer request, submitting wholeheartedly to God. Everything should be meaningful. நீங்க நினைக்கிறத அவர் செய்யணும்னு ஒரு நாளும் நினைக்காதீங்க. அவர் என்ன உணர்த்துகிறாரோ அதுதான் growth. நான் பாருங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் எப்படி பிரசங்கித்தேன், ஆனா இன்னைக்கு எப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் உண்மையா வளர்ந்துருக்கேன் பிரதர். தட் இஸ் வாட் வி நீட். நான் ஆரம்பத்தில் எனக்கு ஜெபிக்க தெரியாது, இப்ப நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறேன்னா எல்லாம் ஜெபம் அல்ல, உணர்ந்து ஜெபிக்கிறேன். ஒரு காரியத்தினுடைய குறிப்பை கொடுத்தா அந்த குறிப்புக்காக ஜெபிக்கிறேன். குறிப்புக்காக ஜெபிக்கிறேன். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், நம்பிக்கை இருக்கேன். நான் உணர்றேன். I feel in my heart, God hear my prayer, God hear my request, because I submitted with tears. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய வளர்ச்சி. கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? ஆயிடுச்சு 30 வருஷம். எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கு. அதெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதுவா கிறிஸ்துவ வாழ்க்கை? ஒவ்வொரு நாளும் ஜனங்க உங்களை பார்த்து சொன்னோம், என்ன இப்படி வளர்ந்துகிட்டு இருக்காங்க, இவங்களை பார்க்கும்போது எனக்கே பொறாமையா இருக்கு. இவங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், இவங்களுக்குள்ள நல்ல ஆவி இருக்கு, நல்ல அபிஷேகம் இருக்கு. பிரதர் எந்த சபைக்கு போறீங்க? எங்களை கூட்டிட்டு போங்கன்னு. அந்த மாதிரி கிறிஸ்துவனா இருக்கணும். நீ ஜெபிக்கிறவனா இருப்பாங்க, எள்ளும் கொள்ளும் முகத்துல போட்டா வெடிக்கும் பாருங்க, பட்டாசு மாதிரி. கிறிஸ்தவங்க தான் அவங்க. அதுவா வேதம் சொல்றது, உங்களுக்கு சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கணும். சாந்த குணம், பேஷன்ஸ். உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்க என்ன சொல்வீங்க? சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? கிறிஸ்துவுக்குள்ள நல்லா இருக்கேன் சிஸ்டர், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கிற அந்த சுவாபம் வருதா முதல்ல? We try to grow in spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிறவர்களாய். அதுதான் இன்னைக்கு முக்கியமான காரியம். நான் வளர்ந்துருக்கேன் பிரதர். முதல்ல பாருங்க 5.4 இப்ப 5.6 ஆயிருக்கேன். அது உலகம் தான் பார்க்கணும். வெளியான வளர்ச்சி இல்லை, உள்ளான வளர்ச்சி இல்லையா? யோசிச்சு பாருங்க. இப்ப பாருங்க, சவுல் எடுத்துங்க. 2 சவுல பைபிள்ல பார்க்கணும். ஒரு செவுள் உண்மையாமே உயரமா இருக்கும், 6.2. யார் நின்னாலும் ஒரு அடி அவங்களுக்கு மேல தலை தெரியுது. பழைய ஏற்பாட்டு சவுல். புதிய ஏற்பாட்டு சவுல் அவ்வளவு பெரிய ஆள் இல்லைங்க, சரியா? ஆனா 2 பேர்த்துல யார் உண்மையா வளர்ந்தவங்கன்னு பார்த்தா புதிய ஏற்பாட்டு சவுல். சவுல் பவுலாக வளருகிறான். இது சவுளா பிறந்து சவுளாவே சாவுது. பட்டயத்தை பூமியில கட்டி மேல விழுந்து சாவுறான். நிலைமை பார்த்தீங்களா? அப்ப யார் வளர்ந்துருக்கிறா? 2 சவுல் இருக்கான். பழைய ஏற்பாட்டு ஒரு சவுல், புதிய ஏற்பாட்டு ஒரு சவுல். 2 பேரும் கிறிஸ்துவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. 2 பேரும் கிறிஸ்துவின் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவங்க. 2 பேர்த்தையுமே கர்த்தர் பயன்படுத்துறார். ஆனா பழைய ஏற்பாட்டு சவுளுடைய நிலைமை, அவன் சவுலாய் அழைக்கப்பட்டு சவுலாகவே சாகுறான். ஆனால் சவுலாய் அழைக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு சவுல் பவுலாய் மாறுகிறான். அவனுடைய வளர்ச்சியை பார்க்கிறோம். சபையை இடிக்கிறவனா இருந்தா நீ சபையை கற்றவனா இருக்கான். சொல்லுங்க, வாழ்க்கையில எது உங்கள் வாழ்க்கையில உங்களால் முடியாததோ கர்த்தர் இன்றைக்கு உங்களை கொண்டு செய்வார். எந்த ஜனங்கள் உங்களை வெறுத்தார்களோ, எந்த ஜனங்கள் உங்களை தூஷித்தார்களோ, எந்த ஜனங்களால் நீங்க ஒற்று முடிய வெறுக்கப்பட்டீர்களோ, எந்த ஜனங்களால் தள்ளப்பட்டீர்களோ, எந்த ஜனங்களால் தூக்கி எறியப்பட்டீர்களோ, அந்த ஜனங்களுக்கு முன்பு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைக்க போகிறார். அந்த ஜனங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற போகிறீர்கள். அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் வல்லமையான பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. This is the growth. உங்களை பார்த்தோனே வெறுத்து ஒதுக்கினவங்க சொல்றாங்க, சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. பண்ணதுங்களா இல்லையா? Praise the Lord. You are neglected by people. The same people call you for the prayer. Amen. என் வாழ்க்கையில நடந்திருக்கு. உருப்பட மாட்டேன், நாசமா போயிடுவேன்னு சொன்னார் ஒரு ஊழியக்காரர். அவரே என்னை தோள் மேல கை போட்டு சொன்னார், he is my brother. God using vessel. He is a powerful God anointing person. He is a prophet for the nation அப்படின்னாரு. வளர்ந்துருக்கிறேன், சந்தோஷப்பட்டாங்க. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. உங்க மேல வருத்தம் இருக்கும்போது உங்களை சபிப்பாங்க. அதே ஜனங்க உங்களுக்குள்ள வல்லமை இருக்கும்போது ஜனங்க உங்களை நேசிப்பாங்க. பிரைஸ் லார்ட். இதான் கிறிஸ்துவ அன்பு. கிறிஸ்துவ பின்னால எவ்வளவு பேர் ஓடி வந்தாங்க. அந்த ஜனங்கள்லாம் கிறிஸ்துவை நேசிச்சாங்க. ஆனா கிறிஸ்துவுக்கு ஒரு உபத்திரவம் சொன்ன எல்லா ஜனங்களும் ஓடிட்டாங்க, இன்க்ளூடிங் பீட்டர். பேதுருவும் சேர்ந்து ஓடிட்டான் பாருங்க. ஐயோ, உமக்காக நான் சாவேன்,
சொன்னாரு, சாக வேண்டாம், மறுதளிக்காம இருந்தாரு. பேதுரு வாழ்க்கையில் என்ன சொல்றாரு, நான் உமக்காக சாவேன், யாரும் தொட விட மாட்டேன், நான் தான் உங்களுடைய பாடி கார்டான். கடவுள் ஆளை விடு, நீ தான் முதல்ல மறுதளிப்பேன். ஆனா அவர் சொன்னார் மறுதளிப்பேன். என்ன சொல்றான், மறுதளிக்கவும் தூசிக்கவும் சபிக்கவும் தொடங்குகிறான். எக்ஸ்ட்ராவே செய்யறான். நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் அதிகமாய் செஞ்சான். யாரு? பேதுரு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர், ஒரு நாளும் உன்னை வெட்கப்படுத்துவதில்லை. அவருடைய அழைப்பும் அவருடைய தெரிந்து கொண்டதும் மாறாதவைகள். Hallelujah. Hallelujah. Because we are chosen by God. We are anointed by God, used by God. We are the instrument. We are the vessel of God. Everywhere, every place, God is going to use you as a mighty vessel. Amen. 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 The power, the wonder going to be happen in your life today. Amen. Praise the Lord. Amen. கர்த்தருடைய ஒரு பாத்திரமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ வளருகிறவனாய் கர்த்தர் இன்றைக்கு உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். ஆவிக்குரிய அபிஷேகம், ஆவிக்குரிய வல்லமை, ஆவிக்குரிய பலன் உன்னை மூடுகிறது. ஆமென். You are chosen by God. ஒருவரும் உன்னை வெட்கப்படுத்துவதில்லை, ஒருவரும் உன்னை தூக்கி எறிவதில்லை. நீ தேவனுடைய கையில் அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமா இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. இதைத்தான் தேவன் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஆமென். இந்த கிருபை உனக்குள் உண்டு, இந்த இரக்கம் உனக்கு மேல் உண்டு. Praise the Lord. Praise the Lord. இந்த இடத்துல ஆவியர் உன்னை சொல்றாரு, குறிப்பா வாலிப பிள்ளைகள், என்னை கர்த்தர் பயன்படுத்தணும்னு நான் ஒப்பு கொடுக்க போறேன். என்னுடைய சம்பாத்தியம், my earnings, my own abilities, my own strength, my father's prosperity, properties, I don't want, Lord. I need your true love. This day onwards, use me, Lord, as your vessel. உம்முடைய பாத்திரமாய் என்னை மாற்றும் என்று இருதயத்திலே தீர்மானித்து ஒப்புக் கொடுக்கிற வாலிப பிள்ளைகள் இருந்துச்சு நல்லது. கர்த்தர் உங்களை அபிஷேகிக்க போகிறார், வல்லமையான கருவியை மாற்ற போகிறார். உணர்ந்து நல்லது ஒப்புக் கொடுக்க போறோம், ஒப்புக் கொடுக்க போறோம். என்னை தேவன் பயன்படுத்தணும், என்னை தேவன் பயன்படுத்தணும். நான் அவருக்கு உகந்த பாத்திரமாய் மாறணும், உகந்த பாத்திரமாய் மாறணும். நான் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். வாலிப பிள்ளைகள், ரைட், யங்ஸ்டர்ஸ், அப்படியே திரும்பி பாருங்க. those married people இருந்தாலும் நம்மளை அப்படியே உட்கார வச்சுருங்க. only the youngsters, youth, வாலிப பிள்ளைகளை கர்த்தரை பயன்படுத்த போகிறார், கர்த்தர் பயன்படுத்த போகிறார். நீ எந்த நிலைமையிலும் கைவிடப்படுவதில்லை, எந்த நிலைமையிலும் நீங்கள் கைவிடப்படுவதில்லை. வாலிப பிள்ளை, வாலிப தங்கச்சி, கர்த்தருடைய வல்லமை உனக்கு மேல் இறங்குகிறது, கர்த்தருடைய தொடுகிறது. வழியில அனாதி தீர்மானத்தின்படியாய் அபிஷேகத்தின் வல்லமை உனக்கு மேல் இறங்க போகிறது. Praise the Lord. Hallelujah. 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 பக்கத்தில் யாராவது இருந்தாலும் அவருடைய கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க. Uphold your right hand to those who stand next to you. ரெண்டு பேர், only two of you, uphold your hands. ரெண்டு பேர். Thank you, Lord. நம்பிக்கையோட ரெண்டு பேர் மாத்திரம். Thank you, Lord. இப்போ அந்த ரெண்டு கை கோத்த கருத்தை மேல உயர்த்துங்க. Thank you, Lord. பிடித்திருக்கிற கருத்தை மட்டும் உயர்த்துங்க, நல்ல தேவனுக்கு நேரம் உயர்த்துங்க. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையில வாலிப பிள்ளையாகிய நான் என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்தை என்னை காண்கிறவரிடத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என்னை காண்கிறவருடைய கையில என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நீங்கள் என்னை உமது கருவியாக இப்பொழுது எடுத்து பயன்படுத்துங்க. இந்த நாளிலிருந்து கிறிஸ்துவுக்குள் வளருகிறவராய் என்னை அநேகர் கண்டு ஆச்சரியப்படும்படியா உம்முடைய கரத்தின் வல்லமை இப்பொழுது என் மேல் இறங்கட்டும். நீங்க இப்ப என்னை தொடுங்க. அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுது எனக்கு மேல் இறங்கட்டும். In the name of Jesus, receive the power of Holy Spirit. இருக்கிற இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பட்டும். தொடுங்க.
தொடுங்க ராஜா. Touch right now. தொடுங்க தொடுங்க. ஒரு miraculous way God wants to touch you. கர்த்தருடைய தொடுகிறார். அன்பு சகோதரி, கர்த்தருடைய வல்லமை உனக்கு மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உனக்கு மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள் வல்லமையை. Receive in the name of Jesus. பெற்றுக்கொள் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள் அபிஷேகத்தை. வாயை திறந்து பேசு. அப்பா என்னை தொடுங்க, அப்பா என்னை நிரப்புங்க, என்னை உம்மை தவிர இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லப்பா. நான் என் குடும்பத்திற்கு பாரமா இருக்கவில்லை, எனக்கு நானே பாரமா இருக்கவில்லை. எனக்குள்ள மறைவான அந்தரங்கமான காரியம் இருக்கு. I have this personal secret life I am living today. Today I want to confess right now. I want to confess before you, Lord. Why then சொல்லுங்க, why then சொல்லுங்க. I want to confess, I want to confess, I want to take away the secret life. எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க right now. I am cheating my parents. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. I am cheating my parents and my God also. Lord, forgive me. Renew my life. I should not see any sickness in my life anymore. I never want to see the darkness again in my life. இப்பொழுதே கர்த்தரோடு பேச விரும்புகிறார். கர்த்தர் தம்முடைய தரிசனத்தை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். இப்பொழுது அவருடைய பிரசன்னம் உனக்கு மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளையே, உண்மையிலே வல்லமை இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது. கர்த்தரோடு இடைபடுகிறார். இப்பொழுது பெற்றுக்கொள் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள். Receive the power of Holy Spirit. Touch now. Touch. தொடுங்க, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க, தொடுங்க right now. தொடுங்க, தொடுங்க இந்த வேளையில. நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்புங்க ஆவியானவரே. வல்லமை இறங்குகிறவரே உமக்கு நன்றி. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆவியானவர் தொட்டு நிரம்பினதற்காக நன்றி, அரவணைத்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். Please be seated. May God bless you. அமர்ந்திருக்கிற பெற்றோர்கள், ஒருவருடைய பார்வையில உங்க பிள்ளைகள் எழுந்து நின்றிருப்பார்களானால் கண்ணை இறுக்கி மூடிட்டு ஆமென் அப்படின்னு சொல்லிடுங்க. கண்ணை இறுக்கி மூடிட்டு ஒரே சத்தமா இவங்க பிள்ளைகள் எழுந்து நின்றிருந்தாங்கன்னா அப்பாட்ட சொல்லுங்க ஆமென். ஆமென் என்ன அப்படி ஆகணும். எனக்கு இதுக்கு இனிமேல் இந்த சம்பந்தம் இல்லை, நீங்களாச்சு என் பிள்ளையாச்சு. ஆமென். என்னாச்சு? ஒப்பு கொடுத்துட்டோம், அர்ப்பணிச்சிட்டோம், ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிட்டோம். இயேசு என்ன செய்ய போறாரு? இந்த நாள்ல இருந்து உங்க பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்க்க போறார். Praise the Lord. என் பிள்ளையா அது பிரசங்கம் பண்ணுறது, என் பிள்ளையா பாட்டு பாடுது, என் பிள்ளையா அதுன்னு சொல்லி ஒவ்வொரு தாயும் கண்ணீர், ஆனந்த கண்ணீர் வடிக்கும்படியா கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆமென். See, this is what the spiritual technique, how to unite the people into submit into God's hand. Hallelujah. சரி, இப்போ இன்னொரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடியும். ஏன்னா என்ன 2 நிமிஷம் இருக்கு, முடிச்சிடறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்படி என்றில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். கிறிஸ்து சரீரம், அவருடைய சரீரத்தில் நம்ம எல்லாரும் அவயவங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப கிறிஸ்து பரிசுத்தமா இருக்கும்போது அவருடைய அவயவத்தில் இணைந்த நாம் எப்படி இருக்கோம்? பரிசுத்தமா இருக்கிறோம். இது ஒண்ணும் பெரிய, நம்மளை கொண்டு கிறிஸ்துவோடு இணைச்சுக்கணும், அவ்வளவுதான். ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, பரிசுத்தமாக்குதல் என்றால் என்ன அப்படின்னாரு. அவர் யாரோ சொல்லியிருக்காங்க, காலையில் எந்திரிச்சு 4 மணிக்கு குளிக்கணும், அந்த ஈர துணியோட முழங்கால் படி போட்டு ஜெபிக்கணும், ரொம்ப நேரம் கண்ணியை திறக்க கூடாது, சாப்பிடக்கூடாது, பைபிளை தான் படிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு விட்டுருக்காரு. என்கிட்ட கேட்டாரு, ஏன் பாஸ்டர் பரிசுத்தமாகிறது அவ்வளோ கஷ்டமானார், யார் சொன்னா அப்படின்னு. நீங்க தான் சொல்லுங்க எப்படின்னா.
கிறிஸ்துவோடு இணைச்சிருக்க முடிஞ்சு. அவ்வளவுதானா அப்படின்னு. ஆமா, அவ்வளவுதான். You try to make yourself united with Christ. இதான் கிறிஸ்துனா, கிறிஸ்துவோடு இணைஞ்சிருங்க. நீ அவயவங்களை மாறிடுவீங்கன்னு சொன்னோன்னா அவரு அவ்வளவுதானா பாஸ்டர் இப்பவே செய்யறாரு போனாரு. அப்ப இயேசுவோட இணையணும் என்ன செய்யணும்? 4 மணிக்கு எந்திரி. ஹலோ, மனக்கால் படி ஜெபம் பண்ணு, பரிசுத்தமாக்கு, பைபிள் படி, வேண்டாத வார்த்தை பேசாத, கெட்ட வார்த்தை பேசாத, நிறைய இருக்கு. அவர் சொன்னார், கூப்பிட்டு பொண்ண மாதிரி ஒரு ஆளை நான் பார்க்கல. ஏன்டா? அவனே பரவாயில்ல, விளக்கமா சொன்னான். நீ விளங்காம சொல்லிட்டு போயிட்ட ஒரு காரியத்தை பரிசுத்தமானமா கிறிஸ்துவோட இணைச்சுக்க முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. நானும் சந்தோஷமா எப்படி கிறிஸ்துவோட இணையது பார்த்தா அவன் சொன்ன மாதிரி 2 மடங்கு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. பிரைஸ் சொல்லுங்க, புரியும் நினைக்கிறேன். பிள்ளைகளெல்லாம் எழுப்பி அவட்ட ஒப்பு கொடுத்தாச்சு, நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. பிரைஸ் என்னையாச்சு அவராச்சு. பிரைஸ் அதான் டெக்னிக். புரியுது உங்களுக்கு? இப்போ இந்த காரியத்தை எப்படி சொல்றாரு பாருங்க, எந்த மாதிரி சொல்றாரு பாருங்க. அவர் பொசிஷன் நல்ல தெளிவா இருங்க. அவர் பொசிஷன், when we accepted Christ as the Lord and Savior, became as one set apart by God, having been called out of the world and placed in the body of Christ. அவ்வளவுதான். இதான் ரகசியம். 1 கொரிந்தியர் 12:12 என்ன ரகசியம்னா, அந்த சரீரத்தோடு, கிறிஸ்துவின் சரீரத்தோடு நம்மளை இணைச்சிக்கிறது. முடிஞ்சு ஷார்ட் வேர்ட். ஆனா எப்படி இணைப்பது? அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்க. நான் பிதாவுக்கு ஒரே பேரன குமாரனா இருக்கிறது போல நீங்களும் முதற் பலனா இருங்க. நான் செய்யறத நீங்களும் செய்யுங்க. எல்லாம் சொல்லும் போது பார்த்தா கடைசியில பெருசா வருது. நான் சுருக்கமா சொன்னேன், கிறிஸ்துவோடு இணைத்துக் கொள்ளுங்கள். எழுதுகிறீங்க? எவ்வளவு பேர் எழுதணும் அந்த காரியம்? அவர் பொசிஷன் எழுதுறீங்களா? அவர் பொசிஷன், when we accept our position, when we accepted Christ, when we accepted Christ as the Lord and Savior, became as one set apart, became as one set apart by God, one set apart by God, come on, having been called out, of the world, and placed in the body of Christ. In the placed in the body of Christ, to sanctify ourselves. இது கீழ 1 Corinthians 12:12 போட்டுங்க. பக்கத்துல கிரைஸ்ட் பக்கத்துல 1 Corinthians 12:12 போட்டுங்க. To sanctify ourselves, பரிசுத்தமாக்கப்படுதல், கிறிஸ்துவோடு இணைக்கப்படுவது பரிசுத்தமாக்கப்படுது. பரிசுத்தமாக்குற பொழுது என்ன ஆகுது? நாம் நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்வது. எப்படி நடக்கும்? To sanctify ourselves, we open to His nature and power. To sanctify ourselves, we open to His nature and power, enabling us to follow the model of our holy. To sanctify ourselves, we open to His nature and power, come on, enabling us to follow the model of our holy. Leviticus 19 verses 2. நான் சொன்னா 19:2 கன்க்ளூஷன் கரெக்டா 19:2 வருதா? அப்படியே பைபிள் மூடி வச்சு எடுத்து ஓகே. திஸ் இஸ் வாட் தி சீக்ரெட். நீங்க பேச சொன்னீங்கன்னா நான் பேசிட்டே இருப்பேன். என் டைம் முடிஞ்சிருச்சு, உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரசங்கத்துக்கு என் டைம் முடிஞ்சிச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்தமாக்கப்படுகிற உங்கள் வாழ்க்கை தொடங்குது. பிரைஸ் தி லார்ட். எழுந்து நிற்போம்.
எல்லாரும் புகழும் ஆவிக்குரிய புகழுக்குமா. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரரே சருளே பரம்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரரே சருளே பரம்பொருளே. தேடினால் கண்களுக்கு பாடிட பாடல்கள் நீங்களுக்கு. தேடினால் கண்களுக்கு பாடிட பாடல்கள் நீங்களுக்கு. பாதம் பணிந்தேன் நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது விளக்கால் புதிய திருகை புது கவியால். புது எண்ணெயால் புது விளக்கால் புதிய திருகை புது கவியால். நிரப்பினிடம் நடத்துவே, சாரத்தில் சேர்த்திடுவே. நிரப்பினிடம் நடத்துவே, சாரத்தில் சேர்த்திடுவே. பாதம் பணிந்தேன் நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே. நீர் கத்திலே உம்மை அழைத்தேன், எனக்கு உதவி எனக்கு அளித்தேன். நீர் கத்திலே உம்மை அழைத்தேன், எனக்கு உதவி எனக்கு அளித்தேன். திசை கெட்டெங்கும் அழைத்திடாமல் நீரிடம் என்னை தாங்குகிறீர். திசை கெட்டெங்கும் அழைத்திடாமல் நீரிடம் என்னை தாங்குகிறீர். பாதம் பணிந்தேன் நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உங்கள் பாதம் பணிந்தேன் நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே. ஆமாண்டவரே, திசை கேட்டு எங்கும் பிள்ளைகள் அழைந்திடாமல் தீவிரமாய் பிள்ளைகளை நீ பாதுகாப்பு என்று சொன்னதற்காய் நன்றி. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் வளருகிறவர்களாய் அர்ப்பணித்து எழுந்து நின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறபடியினால் அவர்களுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Thank you Jesus. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. பெற்றவர்கள் பிள்ளைகளை எத்தனை தியாகத்தோடு, எத்தனை உபவாசத்தோடு, எத்தனை கண்ணீரோடு, எத்தனை தியாகத்தோடு பிள்ளைகள் வாழ்க்கையில வளர வேண்டும், உயர வேண்டும், செழிக்க வேண்டும், நன்மையை காண வேண்டும் என்று இரவும் பகலும் கண்ணீர் வடிக்கிற பெற்றோருடைய கண்ணீர் ஒரு நாள் வீணாய் போகக்கூடாதுப்பா, ஒரு நாள் வீணாய் போகக்கூடாதுப்பா. பிள்ளைகள் நிமித்தம் அவங்க உடையக்கூடாது ராஜா. பிள்ளைகள் எதிர்த்து பேசுகிறவர்களாய்
பெற்றோர்களை உடைக்கிறவர்களாய் இல்லாம பிள்ளைகள் பெற்றோர்களை தாங்குகிறவர்களாய். ஓ thank you Lord. அந்த அன்பை நீர் ஊற்றுவீராக, அந்த அன்பை ஊற்றுவீராக ராஜா, அந்த அரவணைப்பை ஊற்றுவீராக ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவ அன்பை ருசிக்கட்டும். ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. வாலிப பிள்ளைகள் சத்தமா, சத்தமா. God bless you. Please be seated.